பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும், இந்த மந்தோடைய கடைசி வாரத்தில் இருக்கோம் இல்லையா, இந்த மாதம் மாத்திரம் இல்லை, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குதத்தம் இருக்கு. என்னன்னா, நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர போகிறது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டான டீப்பான ஒரு தியானத்துல இருக்கிறோம். எந்த அளவுக்கு டீப்பான ஒரு தியானம் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னா, எங்களோட இணைந்து பயணிக்கிறவங்க மாத்திரம் எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகுதுன்னா, போன வாரம் வந்து அரை வசனம் தான் நம்மளால வந்து தியானிக்கவே முடிஞ்சது. அதுக்கே டைம் பத்தல. 1.25 மணி நேரம் மெசேஜ். எனக்கு எப்படி ஆக்சுவலா இதுக்கு முன்பதாக மெசேஜ் கொடுத்து பழக்கம் அப்படின்னா, ரீசெண்டா தான் ஆண்டவர் வந்து அந்த ஒரு அப்ரோச்சை மாத்திருக்கிறாரு. எனக்கு எப்படி பண்ணா, நிறைய வசனங்கள் இருக்கும். அத டீப்பா அனலைஸ் பண்ணி அப்படிதான் பழக்கம். இதுல எஸ்ஐசிலயும் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா கடந்த ஒரு சில வாரங்களாக, ஒரு சில நாட்களாக ஆண்டவர் வந்து மோர் God is gonna focus on deep, how much இல்ல. ஓகேவா? இந்த எவ்வளவு நிறைய கத்துக்கிறோன்றதை விட, ஒரு வசனம் கற்றுக்கொண்டாலும், அரை வசனம் கற்றுக்கொண்டாலும் எவ்வளவு ஆழமா போறீங்க அப்படின்றதுல தான் ஆண்டவர் வந்து நம்ம திருச்சபையை வந்து வழிநடத்திட்டு வராரு. ஸோ அந்த வரிசையில நம்ம திருச்சபையில் ஆக்சுவலா என்னையும் அப்படிதான் வழிநடத்துறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியா எடுத்த ரெண்டு மூன்று மெசேஜஸ் எஸ்ஐசில மட்டும் இல்லை, வேற எங்கன்னா மெசேஜ் கூப்பிட்டா கூட ஒரு வசனம் இல்ல ரெண்டு வசனம், போன வாரம்லாம் அரை வசனம், அதுக்குள்ள பார்த்தா அவ்வளோ பண்டில்ஸ் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ் மாத்திரம் இல்ல, அவருடைய வெளிப்பாடுகள் வந்து அதிகமா கர்த்தர் வந்து நான் யார் அப்படின்றது வந்து அவரு ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு தியானத்துல நம்ம பார்த்து வரும்போது, இந்த இந்த சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், என்னை தொடரும் அப்படின்ற ஒரு தியானத்துடைய கண்டினியூட்டியில நம்ம இருக்கோம். அதோட விளைவு கர்த்தர் என் மேய்ப்பன். அந்த எவ்வளோ அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன் நம்ம பார்த்தோம். அதுவே ஒரு பெரிய புது லேர்னிங் நிறைய பேருக்கு. குறை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம், நான் விசுவாசிக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக நல்ல மேய்ப்பன் எப்படி அப்படின்றது யோவான் 10ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். அதுல போன வாரம் நம்ம ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து நான் ரீஸ்டார்ட் பண்றேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து நம்ம இன்றைக்கு நம்மளுடைய வார்த்தை தியானத்தை கண்டினியூ பண்ணலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்துடைய அந்த இவ்வளவுதான் பார்த்தோம் இல்லையா, அந்த வேர்ஸோடைய ஹாஃப் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணோம், திருடனோட அப்ரோச் எப்படி இருக்கும், தாவீதுடைய மனநிலை நம்மளுக்கு எந்த விதமா ஹெல்ப் பண்ணும் போன்ற பல காரியங்கள் பார்த்தோம். நம்ம லோடடா இருக்கிறோம், ஆல்ரெடி காட் வந்து நம்மள லோடடா வச்சிருக்காரு. யுவர் ஆல்ரெடி லோடட் அப்படின்ற தலைப்புல தான் பார்த்தோம். யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா, யுவர் ஆல்ரெடி லோடட், தேவையான அனைத்தையும் ஆண்டவர் ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஜஸ்ட் பயன்படுத்தினா போதும். எனக்கு சரக்கு பத்திலேயே எனக்கு இது வருமா அப்படின்ற டவுட்லாம் ரொம்ப கவலைப்படாது. ரொம்ப அவ்வளோ அவசியம் கிடையாது. உன்னால முடியும், ஏன்னா ஆல்ரெடி காட் ஹஸ் ஸ்டோர்ட் இன் யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதோட கண்டினியூட்டி. ஸோ திருட எதுக்கு வந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அதோடைய தொடர்ச்சியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திருடன் எதுக்கு வந்தான், அதாவது திருடனா பிசாசு, பிசாசோடைய தந்திரங்கள், பிசாசோடைய அப்ரோச் என்னன்னு நீ பார்த்துட்டப்பா. இப்போ நான் எதுக்கு வந்தா நீ புரிஞ்சுக்கினா தானே என்ன நீ ஆராதிக்க முடியும், என்னை பத்தி நீ தியானிக்க முடியும், என்னை இன்னும் அதிகமா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது இதோட கண்டினியூட்டி. நானும் இயேசு சொல்றாரு, திருடன் இதுக்கெல்லாம் வரான், நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா அவைகளுக்குன்னா நமக்கு தான். ஓகே, ஷீப்பை பத்தி சொல்றாரு. அவர் மெய்ப்பன், நம்மள யார் ஆடுகள். ஸோ நல்ல மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தை, இந்த உண்டாயிருக்க அப்படின்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும். ஏன்னா 2 வாரம் மெசேஜுக்கு முன்பு, 2 வாரத்துக்கு முன்பு இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு போயிட்டேன். மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆவியான உணர்த்தினாரு, ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கே, இதை போய் படி அப்படின்ற மாதிரி ரீடைரக்ட் பண்ணும்போது, ஹோலி ஸ்பிரிட்னால நம்ம ரீடைரக்ட் பண்ணி அப்படின்னு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வேர்டை நான் மிஸ் பண்ணிருக்கேன். அந்த ஃப்ளோல சொல்லிட்டு போகும்போது இதுல மிஸ் பண்ணியிருக்கேன். இதை தான் போன வாரம் தியானிக்கலான்னு வந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நம்ம லாக் ஆயிட்டோம். இந்த வீக் பாருங்க, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருப்பது மாத்திரமல்ல, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் ஹாவ் இட் இன் abundance. அதாவது கர்த்தர் நமக்கு உலகத்துக்கு இயேசு எதுக்குங்க வந்தார் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க அவங்கள பார்த்து. இயேசு உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த உலக ரீதியா சொல்லும் போது சொல்லுவாங்க இல்லையா, வாழா வெட்டியா கிடைக்குது இது அப்படின்னா, நிறைய டைம் வந்து புருஷனை இழந்துட்டு அப்படி சொல்லுவோம், அப்படி பேர் வாங்கிப்பாங்க. அது கிடையாது. நம்ம ஆக்சுவலா எல்லாருமே வாழா வெட்டியா தான் கண்டிருக்கோம். எப்படின்னா, ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்து ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்த நாம ஒரு லைஃப்லெஸ்ஸா, அதாவது உயிர் இருக்கும், மூச்சுலாம் விடுவோம், ஆனா ஒரு மாதிரி லைஃப்லெஸ் கிரியேச்சர்ஸா, லைஃப்லெஸ் பீயிங்ஸா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு வந்தார். அதன் விளைவாக எதுக்கு வந்தார் அப்படின்னா, வாழ்க்கை கொடுக்காது. இந்த ஜீவன்னா லைஃப். ஓகே, வாழ்க்கை.
இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுக்கான காரணம், நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையை கொடுக்க, ஜீவனை உண்டு பண்ண. புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயம் உண்டு பண்ணணும் அப்படின்னா அது ஆல்ரெடி இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா எப்படி சொல்லியிருக்கலாம், உன் ஜீவனை நான் புதுப்பிக்க வந்தேன். இல்ல, நம்ம பாவம் பண்ணிட்டு, ஆதாம் ஏவாள் காலத்திலே பாவம் பண்ணிட்டு மனித குலம் ஜீவனை இழந்து போயிட்டு, ஜீவ சுவாசம், ஓகேவா, ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் வந்து நாசியில ஊதுனார் சொல்லிட்டு வார்த்தை போட்டிருக்கு. ஜீவ சுவாசத்தை மனுஷன் மேல ஊதினாரு. ஆனால் பாவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜீவனை இழந்துட்டான். சுவாசம் மட்டும்தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ லைஃபை மிஸ் பண்ணிட்டோம். ஆனா எது இருக்கு? சுவாசம் மட்டும் இருக்கு. சுவாசம் போனதுக்கு அப்புறம் மரணம். ஓகேவா? இப்படிதான் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு வந்தோம். ஆண்டவர் பார்த்தாரு, இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் லேக்கிங்கா இருக்கு. அவருக்கு தான், ஐ மீன் அவருக்கு நல்லா தெரியும் எது லேக்கிங்கா இருக்கு. ஜீவன் லேக்கிங்கா இருக்கு. இவங்க வந்து என் கூட உறவை மீட்டெடுக்க முயற்சிக்கிறாங்க, நல்ல கனெக்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா சம்திங் இஸ் லேக்கிங் சொல்லிட்டு என்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ரொம்ப அதிகமா நேசித்ததன் விளைவாக புரிஞ்சுக்கணும். போனா போட்டோம், இவங்க பாவம் பண்ணி தொலைஞ்சிட்டானுங்க, இவங்களுக்காக யாருன்னா ஒருத்தர் போயானு, யாருமே இல்லை, சரி நீ போப்பா, அப்படி இல்லை. இது வந்து அனாதை தீர்மானம். ஆல்ரெடி இட் வாஸ், ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்பதாக இட் வாஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். ஓகேவா? அந்த வரிசையில யோசிச்சு பார்க்கும்போது, நான் இவங்களை ரொம்ப நேசிக்கிறேனே, என்ன பண்ணலாம்? இவங்களை விட அதிகமா நேசிக்கிற ஆள் யாரு? என்னுடைய ஒரே பேரான குமாரன். அப்ப நீ போப்பா, உன்னை நான் அனுப்பி உன்னை நான் பலியாக கொடுத்து நெல்சனை மீட்டெடுக்க, உங்க பேர் நீங்க போட்டுங்க. இயேசு எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? நெல்சன். ஆண்டவர் பாப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சது நெல்சன். அதை விட யார் ரொம்ப பிடிக்கும்? அதை விட உலகத்துல அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே, உலகத்துல இல்லை, ஆனா பக்கத்துலயே குமாரன். ஓகே, இவரையும் ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன பண்ணு, நீ நெல்சன் நான் மீட் எடுக்கணும்னா நீ போன உலகத்துல அவனை மாதிரியே கஷ்டப்படணும், அவனை மாதிரியே எமோஷன்ஸ் கோத்ரூ பண்ணும், அவனை மாதிரியே பிசிக்கலான காரியங்களை கோத்ரூ பண்ணும், அவனை மாதிரியே எல்லா விதமான, அவனை மாதிரின்னு சொல்லும்போது உங்களே யோசிச்சுங்க, அவனை மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸையும் 33.5 வருடங்கள் நீ அண்டர்கோ பண்ணணும். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் துவக்கப்புள்ளி எங்க ஆரம்பிக்குது? தாயின் கருவுல அவன் எப்படி பிறந்தானோ அதே மாதிரி இப்படி இத்தினோண்டு வயிற்றுல, இப்படி அந்த தண்ணீரின் மத்தியில, அந்த தொப்புள் கொடியோட அந்த சுத்திக்கணும் ஒரு வாட் எவர் இட் இஸ், அதோடைய அந்த அந்த தொடர்ச்சியில தாயின் வயிற்றுல நீ இருக்கணும். அவனை மாதிரியே வெளியே வரணும், அவனை மாதிரியே பால் குடிக்கணும். அவர் தெய்வ குழந்தையா இருந்தாலும் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மற்றவர்கள் மாதிரியும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தான். ஃபுட் ஹேபிட்ஸ், சாப்பிடுறது, வளருது, எல்லாமேனா எல்லாமே பாருங்களேன், குளிக்கிறது எல்லாமே ஒரு மெச்சோர்ட் ஆவறது, மீசை வளருது, தாடி வளருது, முடி வளருது, முடி கட் பண்றது, எல்லாவற்றையும் மனுஷன் எப்படி அண்டர்கோ பண்றாங்களோ அது போலே வரணும். நல்லதும் அடங்கியிருக்கு இதுல ஒரு விஷயம், இதுல கெட்டதும் நிறைய அடங்கியிருக்கு. என்ன? பாவ உணர்ச்சிகள் நம்மளை எப்படி சுற்றி நெருக்குகிறதோ அதே போல இயேசுவையும் நெருக்கினது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இங்க யாருன்னா நீங்க சொல்லலாம், ஆண்டவர் பரிசுத்தரு, அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? சான்ஸே கிடையாது. நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எந்த விதமான எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அண்டர்கோ பண்றீங்க, எந்த விதமான பேர்டன்ஸ், எவ்வளவு பெரிய பாரங்களை சுமக்குறீங்க, வலினா என்னன்றத உங்களை விட அவருக்கு தெரியும். ரத்தம் சொட்ட 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 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். கொஞ்ச நேரம் கையை எப்படி வச்சுன்னு இருங்களேன் நீட்டி, அது கை முடியாது ரொம்ப நேரம். ஏன்னா நாங்களாம் டிராமா டீம்ல ஏசப்பாவுடைய கெட்டப் போட்டு நடிக்கும் போது கொஞ்ச நேரம் எந்த விதமான ஆணிகள்லாம் இல்லை, கையும் கட்ட மாட்டாங்க, கை எப்படி இறக்கலாம் ஏத்திக்கலாம். ஒரு ஒரு மோர் தென் ஒரு 1 மினிட் 2 மினிட் போகும்போது வலிக்கும். இப்பயே வலிக்குது பாருங்க, ஒரு 10 செகண்டே வலிக்குது. இப்படி வச்சுன்னு சும்மா சும்மா நிக்கிறதே கஷ்டம். அவர் சும்மா நிக்கல, கையை கட்டிட்டாங்க ஃபர்ஸ்ட் சிலுவையில மரத்துல, அதுக்கப்புறம் ஆணி அடிச்சிட்டாங்க. நினைச்சாலும் இம்மூவபிள். ஓகே, நான் இப்படி மூவ் பண்றல, ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையும் ஆணி அடிச்சிட்டாங்க, ஒரு ஷேக் இப்படி இப்படி பண்ண முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து பிசிக்கலா சில விதமான வழிகளை கடந்து போறோம். ஆக்சிடென்ட்ஸ் கடந்து போயிருப்பீங்க சில பேர் வந்து ஆபரேஷன்ஸ் கடந்து போயிருப்பீங்க. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சுப்போம், என் வலி யாருக்கு தெரியும்? உங்களை விட அதிகமா உங்க வலி இயேசுவுக்கு தெரியும். ஏன்னா உங்களை காட்டிலும் த மோஸ்ட், எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மரணத்தை அவர் நமக்காக கடந்து போனார். அப்ப என்ன அர்த்தம்? உங்களை விட என்னை விட பிசிக்கலான பெயின் அதிகமா யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா ஜீசஸ்க்கு. அதனாலதான் பிதா என்னை நேசித்ததன் விளைவாக எனக்கு இந்த வசனத்திலேயே தான் இருக்கேன், ஜீவன் உண்டாயிருக்கு.
பிதா எனக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆல்ரெடி ஜீவனின் முழுமையா இருந்த, ஆல்ரெடி எல்லாவற்றின் முழுமையா இருந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக உலகத்திற்கு ஒரே ஒரு பலியாக, ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். இந்த சத்தியம் நமக்கு தெரியும். ஆனா எது தெரியாது அப்படின்னா, ஆண்டவர் நம்மள ரொம்ப 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 அதிகமா நேசிக்கிறாருன்ற உண்மையே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க, ஒரு பையன் நான் சொல்றேன் பாரு, பிசாசு யூஸ் பண்ண ஒரு வெப்பன். ஏசு நல்லவர், அவர் செல்லம், ரொம்ப கியூட் ஸ்வீட் எல்லாமே. ஏன்னா என்ன, அவர் தான் நம்மளுடைய ஒரு பிதாவாகிய தேவன். டெரர், ஃபயர், அக்கினி, அனல். ஏய், யார் தெரியுமா நானு, வந்தோம்னா பிறந்துருவாங்களே அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம மைட் பி நம்மளுக்கு போதித்தவர்களோ நம்ம பழைய ஏற்பாடு படிக்கும்போது ஐயோ என்னடா இவர் இவட டெரரா இருக்கிறாருன்னு யோசிக்கிறோம். ஆனா அவருடைய டெரர்லாம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா எதிரிகளுக்கு இருந்துச்சு. நம்ம யாரு, பிள்ளைகள். இப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது ஏன் அலறுகிறோம் பயப்படுறோம் அப்படின்னா, ஒரு சீன் சொல்ற கேளுங்க. ஏன் பிதாவாகிய தேவன் அப்படி டெரர், அவர் கர்த்தர்னு படிக்கும்போது ஐயோ, இயேசுனா லவ் 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 லவ், கர்த்தர் அப்படின்னு ஐயோ ஏன் அப்படியே பயந்து நடுங்கினாங்களாம். ஏன் தெரியுமா? நான் சொல்றேன் ஒரு பெஸ்ட் சாம்பிள். தேராகு, அவனும் அவன் கூட சேர்ந்த ஒரு சில பேரும் மோசைக்கு விரோதமா முறுமுறுத்து பேச்சு வாங்கிட்டு ஆண்டவர் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகுது ராஜா, கேட்கறானா பாரு, அப்படியே தரைய ரெண்டா வந்து உள்ள போங்க, பார்சல் பண்ணி மூட்டேன். யாருக்கு அது? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருக்கு பயப்படாத. பழைய ஏற்பாடுல போடப்பட்ட அனைத்து பனிஷ்மெண்ட்ஸும் இட்ஸ் நாட் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன். ஆனா தன்னுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறது, தன்னுடைய கர்த்தருடைய விரோதிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விரோதிகளுக்கு ஆண்டவர் பயங்கரமான வாதைகளையும் நோய்களையும் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான காரியங்களை கொடுக்கும் போது இது படிக்கும் போது கதி கலங்கி, ஐயோ நமக்கும் அதுதான் நிலைமையா? டெஃபினெட்லி நாட். ஏன் நமக்கு அது நிலைமை இல்லைன்னா, பழைய பழைய ஏற்பாட்டிலே அவர் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. படிக்கும் போது நமக்கு அப்படி தெரியுது. ஆனா பழைய ஏற்பாடுல ஏன் அது அப்படி பண்ணாரு? யாருக்காக? ஒரே ஒரு மோசைக்காக. என்னப்பா இது, மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தான். டேய் கம்முன்னு இருங்க, மேல இருந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கலாம், கப்பு சிப்புன்னு இருக்கணும். இயேசுவை பார்த்து சொல்றாருல, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவர் சொல்றதெல்லாம் கேளுங்கன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன். பிதாவுடைய சத்தத்தை கேட்டுன்னு எப்படி ஆகுது? ஐயோ இதுக்கு மேல நம்ம பேச மறுரூப மலையில அவர் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி, வேணாம் வேணாம் நம்ம வாய் விடக்கூடாது, ஒரு ஒரு அலர்ட் வந்து இது எத்தனை வாட்டி வேணா அவர் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? ஒரு மோசையின் நிமித்தம், ஒரு மோசையை டிஃபெண்ட் பண்ணணும்னு எத்தனை ஆயிரம் மக்களா இருந்தாலும் அவனை நான் இறங்குறேன் அவனுக்காக அப்படின்ற மாதிரி இறங்கி வழக்காடுற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு நம்ம படிக்கும்போது, இனிமேல் நீங்க பழைய ஏற்பாடு படிக்கும்போது காட நெகட்டிவா நம்ம மைண்ட் திங்க் பண்ணுச்சுனாலே ஃபைன் டியூன் பண்ண இரு இது யாருக்கு நடக்குது, ஏன் நடக்குது? இதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே நடக்குது அப்படின்னா ஏன் நடந்தது? எந்த லெவல்ல அவங்க வந்து காடை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த லெவல்ல வந்து கர்த்தரை பரிசோதித்து பார்த்துருக்காங்க, எவ்வளவு வார்னிங்ஸ் கொடுத்தாரு, எதுக்கு அப்புறம் இது நடக்குது. ஸோ நம்மளே அறியாமல் இதுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் வரும்போது எஸ்பெஷலா அவரை பத்தி பார்க்கும்போது, பிதாவை பத்தி பேசும்போது, யாருன்னா லவ், அன்பு, அன்புதான் பிதா, பிதா தான் அன்பு. இதை மாற்றியோ இதை தாண்டியோ நெகட்டிவான ஜோன் மாறி உங்களுடைய மனசு நம்புச்சுன்னா ஒரு வசனத்தை நீங்க நினைவு கூறுங்கள். பிசாசு பொய்யன், அவன் பொய்யின் பிதா. அவன் என்ன பண்றானா, திருட கொல்ல அழிக்க வந்திருக்கிறான் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், உண்மையை திருடிட்டான், கொலை பண்ணிட்டான், அழிச்சிட்டான். உங்க மைண்ட்ல ஒரு விஷயத்த அழிச்சிட்டான். என்ன அழிச்சிட்டான்? கர்த்தர் நல்லவர். அதுதானே நிறைய வசனங்கள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. இவ்வளோ வாக்குத்தத்த வசனம், இவ்வளோ நல்ல வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு பொய்யை மட்டும் புகுத்திட்டான். இயேசுவை மட்டும் வச்சுக்கோ, இதா யாரு டெரரு, அவருக்கெல்லாம் போனா நோ 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 நோ. அப்படியே அவர் பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே, என்ன பண்றோம்? லைட்டா ஜெபம், ஒரு ரூட்டு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, என் மூலியமா பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். அதனால என்ன பண்ணலாம்? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நம்ம என்ன நம்பிட்டோம்? பிதா கிட்ட போகவே முடியாது போல. ஆமா, ஜீசஸ் இஸ் த வே. ஆனா இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, பிதாவை பார்க்கணும் சார் அப்படின்னும் போது, என்ன பாத்தியா? எஸ், அவ பிதாவை பார்த்தா மாதிரிதான் அப்படின்ற மாதிரி. ஸோ யோசிச்சுப்போம், அவங்க ஒரு மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறாங்க, திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஸோ யோசிச்சு பார்க்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு புரிய வச்சிட்டான் பிசாசு. என்ன பிசாசு உலகம் வாண்டவர் என்ன புரிய வச்சிட்டான் அப்படின்னா, அவர் நல்லவர்லாம் கிடையாதுப்பா, அவர் கொஞ்சம் டெரர், அவர்கிட்ட போயிடாது. ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்றது அவனுடைய பிளானா இருக்குன்னா, அவனுக்கு நல்லா தெரியும்
பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கு. உங்களை விட அவனுக்கு நல்லா தெரியும். நாம தான் புதுசு. அவன் ஆதியில இருந்தே இருக்கிறான். டைம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஐ மீன் அந்த ஆதியாகமம் 1க்கும் 2க்கும் நடுவுல தான் அவன் தள்ளப்படுறான். ஆதியாகமம் 1:1க்கும் ஆதியாகமம் 1 2வது வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் தள்ளப்படுறான். அது தனி சீனு. எப்பத்துல இருந்து அவன் இருக்கிறான்னா, நம்மளா ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்பதாகவே அவன் இருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும்னா, ஹிஸ்டரி தெரியும். கர்த்தரை பத்தி உங்களுக்கும் எனக்கும் தெரியறதை விட அவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் நான் ருசி பார்த்ததை விட அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சது. என்னன்னா தண்டனை. அவன் தள்ளப்பட்டான். நம்மள ஆண்டவர் ஒரு பொழுதும் தள்ளவே போறதில்ல, தள்ளவும் போறதில்ல, தள்ளாடவும் விட போறதில்ல. அப்ப அவனுக்கு ஏன் நம்ம மேல அவ்வளவு காண்டு, அவ்வளவு பொறாம அப்படின்னா, நான் தப்பு பண்ணேன், என்னை தள்ளி விட்டீங்க. இவனுங்கெல்லாம் மனுஷ பயலுவ, நான் தேவ தூதன். ஓகே, த சூப்பர் மோஸ்ட் பீங்ன்ற மாதிரி அவன் தன்னை நான் நினைச்சிட்டான். தள்ளப்பட்டா திரளான தூதர்களை தன்னுடைய வால்ல பூச்சி இழுத்துன்னு வந்துட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவனுக்கு ஏன் மனுஷங்க மேல இன்னும் காண்டு அப்படின்னா, அவனுக்கு பிதா யாருன்னு தெரியும். பிதா யாரு? என் கீழே தள்ளினார் நீதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி, நீதிபதி, ஜஸ்ட் ஜஸ்ட் காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அப்போ இவனுங்க தப்பு பண்றானுங்க. என்ன தள்ளின ஆண்டவர் ஏன் இவங்களுக்கு தள்ளல? அப்ப இவங்க கிட்ட மனுஷன் கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? அதனாலதான் ஆதி முதற்கொண்டு பல பிளான்ஸ் பண்றான் கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படின்னா ஆண்டவர்கிட்ட நெகட்டிவா காட்டி இவங்களும் அழிக்க பண்ணும், இவங்களை தள்ள பண்ணும். அதே நிறைய பேர் ஸ்பேஸம் கொடுத்தாங்க, அவனுடைய தந்திரங்கள்ல மாட்டிக்கொண்டாங்க, உயிரை இழந்தாங்க. சில பேர் கொடிய மரணங்கள் நடந்திருக்கு பைபிள்லயே, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம், பிசாசோடைய அப்ரோச்சையும் காடோடைய அப்ரோச்சையும் நம்ம பார்க்கணும். பிசாசை ட்ரீட் பண்ண மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணல. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. என்ன பெருசா பண்ணான்? கொஞ்சம் அப்படி மேலான இடத்துக்கு ஆசைப்பட்டான். நம்ம ஆசைப்படலையா? நம்ம ஆண்டவருடைய இடத்துக்கு ஆசைப்பட மாட்டோன்னு வைங்க. நம்மளுக்கும் அந்த விதமான பொறாம இருக்குது, பெருமை இருக்குது, ஒரு விதமான ஆசைகள் இருக்கு. அவன் ஆசைப்பட்டது ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்திற்கே, அந்த அந்த ஸ்தானத்துக்கே ஆசைப்பட்டானோ தள்ளப்பட்டான். ஆனா அவனுக்கு எப்படி இருக்கும்? சரிப்பா, நான் கொஞ்சம் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இவனுங்கெல்லாம் ஒழுங்கா உங்க பேர் போட்டுங்க, நெல்சன் ஒழுங்கா, இவன் என்னெல்லாம் பண்ணி வச்சுக்கான் தெரியுமா? போட்டு நம்மளுடைய பாவப்பட்டியல அனைத்தையும் போய் சப்மிட் பண்ணுவான். ஆண்டவர் பாப்பாரு, எல்லாம் ஆல்ரெடி தெரியும், தூக்கி போட்டு வேற எதுனா இருக்குதா அப்படின்னு எவ்வளவு காண்டாவும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. ஏன் காட்ஸ் சில்ட்ரன் இஸ் பீங் டார்கெட்டட் பை சேட்டன் எனி டைம்? எப்ப பார்த்தாலும் நம்மள டார்கெட் பண்ணி ஏன் இருக்கிறான்? ஏன் பிரதர் பிசாசு என்னை சோதித்துக் கொண்டே இருக்கிறான்? நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன சோதித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர்லாம் சோதிக்கலாம் டைம் இல்லைங்க, வசனம் சொல்லுது. பொல்லாங்கனால அவர் சோதிக்க மாட்டான். ஓகேவா? தன் சுய இச்சையினாலே அவன் சிக்குண்டு தவிக்கிறான்னு வசனம் சொல்லுது. அவர்லாம் சோதிக்கல, நீங்க தான் உன் சுய இச்சையில தான் நீ மாட்டிக்கிற. சோ சுய இச்சை எங்க இருந்து ஆரம்பிக்குது? சுயனாலே பிசாசு சம்பந்தமான காரியம். ஏன் பிசாசு நம்மளை சோதித்து கொண்டே இருக்கிறான்? ஏன் நிம்மதியா வாழ விடண்டா அப்படின்னு ஏன் அவன் நம்மளை ட்ரிகர் பண்றான்? எதோ பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணே இருக்கிறான். ஏன்னா ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும், நம்மளை பார்த்தா அவனுக்கு வைத்தறிச்சு, நம்மளை பார்த்தா அவனுக்கு பொறாம. என்ன பொறாம அப்படின்னா, அவன் ஆசைப்பட்ட அந்த ஒரு ஸ்தானம், அந்த ஒரு பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் நமக்கு உள்ள இருக்கு. எப்படி? நமக்குள்ள ஆவியானவரை எடுத்து பார்க்கும்போது அவன் அவன் மைண்ட்ல அவனால கிரகிக்கவே முடியாத ஒரு காரியம். பிதாவை பத்தி தெரியும். குமாரன் உலகத்துக்கு வரும்போது கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவு காடை பத்தி தான் ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாரு. வீழ்த்திட்டான்னு நினைக்கும் போது உயிர் தெரிந்து வந்துடா, அது அவனுடைய லிஸ்ட்லயே கிடையாது. 3வது, பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து பெந்தெகோஸ்தே நாள்ல இறக்குவாரு. அவர் அவர் வந்து மனுஷனுக்குள்ளே, மனுஷர் மத்தியில் வாழ்ந்த கடவுள் தான் அவனுக்கு தெரியும். ஓகேவா? மனுஷனுக்குள்ள வராருன்ற பிளான்ல எங்கேயுமே அவர் லீக் பண்ணல. சீஷர்கள் கிட்ட அப்படி ஒரு கிளிம்ஸ் தான் சொல்றாரு. இவனுக்கு அவ்வளோ ஞானம்லாம் கிடையாது. அவன் தந்திரவான் தான், ஞானவான்லாம் கிடையாது. ஏன்னா அந்த தெய்வீக ஞானம்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் பார்க்கறான், என்னடா இது, இவரும் போயிட்டாரு, இந்த சீஷர்கள்லாம் ஒருத்தர் என்னடானா திருப்பி பேதுரு என்னடானா கடலுக்கு மீன் குடிக்க போறான், நம்ம பிளான் சக்சஸா, இவரும் இவங்களை விட்டு போக மாட்டாரு, அப்படியே போற மாதிரி இருக்குது. போகும்போது வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிடாரு, நம்மளும் காத்திருந்து பார்ப்போம். இவனு என்ன பண்றாங்க, சீஷர்கள் என்ன பண்றாங்க? ஜோம் பண்றாங்க, ஜோம் மேலறையில ஜோம் பண்றாங்க. ஒரு சீஷன் அவுட்டு. யாரு? யூதாஸ் காரியத்தை இன்னொரு சீஷனை உள்ள கூட்டின்னு வராங்க, சீட்டு குளிக்கு போட்டு. ஓகே மத்தியாஸ், வெரி குட், சூப்பர். ஓகே, என்ன பண்றாங்கன்னு பார்க்கும் போது பெந்தைகோஸ்தே நாள்ல அந்த அங்க இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரம் சர்ப்ரைஸ் இல்ல, பிசாசுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா பெந்தகோஸ்தே நாள் ஆவின் வரங்கள் இறங்கப்படுது. பெண்டகோஸ்டல் டே வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபயர். அந்த நாள்ல உண்டு பண்ண ஒரு சேஞ்ச் ஓவர் இன்று வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கர்த்தருடைய சந்ததிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. பிசாசு பிளான் பண்ணாத ஒரு அவன் திருடுவேன்,
கொல்ல வரான், அழிக்க வரான், இதெல்லாம் அவன் வரான் தான். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஆண்டவர் உண்டு பண்றாரு. ஜீவன் கொடுக்க வந்தேன். ஜீவன் கொடுக்க வந்தாரு இயேசு கிறிஸ்து. அது பரிபூர்ண படம் வந்தேன். அதுக்கு யார் தேவை? ஜீவன் கொடுக்க இயேசு வந்தாரு, கொடுத்துட்டாரு. அது அந்த அடுத்த வருஷத்துல வசனத்துல கண்டினியூட்டி இருக்கு பாருங்க. படிச்சுட்டு போலாமா? இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். கொடுக்க மாத்திரம் இல்ல, உண்டு பண்ண. நான் இழந்த, என்னிடம் இல்லாத லைஃப், ஜீவன், அதை உண்டு பண்ண இயேசு வந்தார். உண்டு பண்ணது மாத்திரமல்ல, அது பரிபூர்ணப்பட, அண்ட் ஹாவ் இட் இன் அபண்டன்ஸ், முழுமையாக. போன வாரம் மெசேஜா முந்தின வாரம் மெசேஜ் சொல்ல இல்லையா, இந்த வாட்டர் கேன் எக்ஸாம்பிள் ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி காட் கொடுத்தா பாருங்களேன். ஜீவன் உண்டாயிடுச்சு, போதுமே. இந்த மனுஷன் என்ன 60 வயசு 70 வயசு வாழ போனான், இவனுக்கு இவ்வளவு போதும். அவர் பார்த்தார், என் செல்லங்களுக்கு நான் கொடுக்கும்போது பரிபூர்ணமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொல்லிட்டு பரிபூர்ண படமும் வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம்ல ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு, கீ இருக்கு. நல்லா யோசிங்க. அடுத்த வசனம் 10:11 யோவான். நானே நல்ல மெய்ப்பன். இதை தியானிச்சிட்டேன், இதுக்குள்ள போறதுல அடுத்த பாயிண்ட். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக, உங்களுக்காக, எனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவனை கொடுக்கிறான். போன வசனம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க. இப்போ ஒரு கனெக்ஷன் தெரியுதா? இந்த வசனத்துல ஜீவன் உண்டு பண்ணணும், இந்த வசனத்துல ஜீவனை கொடுத்தாரு. அப்போ காட்ஸ் பிளான் என்ன? நெல்சன், உங்க பேர் போட்டுங்க, நெல்சனுக்கு ஜீவன் உண்டு பண்ணணும். அப்ப யாருக்கு ஜீவன் போகணும்? எனக்கு ஜீவன் போகணும். எவ்வளவு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ், யோசிச்சு பாருங்க. இந்த வசனத்தை இன்னும் நல்லா தியானமா, டீப்பா தியானம் பண்ண போறோம், ஆழமா தியானிக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய சீக்கிரட் அடங்கியிருக்கு. நெல்சனுக்கு, உங்களுக்கு, எனக்கும் ஜீவன் உண்டு பண்ணணும், ஸ்டார்ட் ஆகணும். அப்பனா பரிபூர்ண ஜீவன் இருக்கிற ஒரு நபருக்கு ஜீவன் போகணும், இழந்து போகணும். தான் இழந்த ஜீவனை நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கணும். 10க்கும் 11க்கும் சூப்பர் கனெக்ட். இதைதான் மிஸ் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அதை தான் போன வாரம் சொல்ல ட்ரை பண்ணேன். வேற ஒரு ஆழமான தியானத்துக்கு போயிட்டு இந்த வாரம் இந்த கனெக்ஷன் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல சொல்றாரு இயேசு, நானும் உங்களுக்கு, இப்ப நம்மளுக்கு பர்சனலைஸ் ஆக்கலாம் வசனத்தை. இயேசு எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். இயேசு எனக்கு ஜீவன் உண்டாக வந்தார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அப்பனா எப்படி படிக்கலாம்னா, இயேசு எனக்கு ஜீவன் உண்டு பண்ண வந்தார், அதன் நிமித்தம் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். எனக்கு ஜீவனை உண்டு பண்ண, ஸ்டார்ட் பண்ண, இனிஷியேட் பண்ண, ஓகேவா, கொடுக்க, ஜீவனை உண்டு பண்ண தன் ஜீவனை அவர் மாய்த்தார். அதர் சென்ஸ், தன் ஜீவனை எனக்காக ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அவர் நல்ல மேய்ப்பன். இன்னொரு விஷயம் நான் இங்க இப்போ ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ண ரகசியத்தை சொல்றேன். ஜீவன் கொடுத்தாச்சு. கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஜீவனை உண்டு பண்ண கிருபை பாராட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம் பெண்டிங்கா இருக்கு. என்ன? ஜீவனை உண்டா இருக்க மட்டும் இல்ல, அது பரிபூர்ணப்படணும். ஏசப்பா உலகத்துல வந்தாரு, தன்னுடைய உயிரை கொடுத்தாரு, பார்த்தாரு, பரிபூர்ணப்பட்டா மாதிரியே தெரியலையே, இருச்செல்லாம் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரித்து 40 நாட்கள் முடிந்த பின்பு பரமேறும் போது ஒண்ணு சொன்னாரு, ராஜா வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக வர வர காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்து மரித்து 50வது நாள் பெண்டகாஸ்டல் டே, அந்த நாள் ஆவியின் அபிஷேகம் ஒரு கான்செப்ட் இறக்குறாரு. ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல்னஸ்ல தன்னுடைய சீஷர்கள் யார் யாரெல்லாம் காத்து கொண்டு இருந்தாங்களோ, இன்றைக்கு நீங்களும் நானும் உட்பட ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி தேவர் ஆல்ரெடி பேப்டைஸ்ட், தேவர் ரெடி டு ஃபயர். நோ, காட் டோல்ட் டு வெயிட். இது உனக்கு ஞானஸ்தானம் கிடைத்தது, வெரி குட், ஆனா வெயிட் பண்ணு. இதை விட மேலான ஒரு விஷயம் நான் ஆவியின் அபிஷேகன்ற ஒரு கான்செப்டை போட்டு பெண்டகாஸ்டல் டேல அந்த அப்போஸ்தலர் 1, 2, 3 படிக்க பயங்கரமா இருக்கும். எஸ்பெஷலி ஆக்ட்ஸ் சாப்டர் 2, ஆக்ட்ஸ் சாப்டர் 1. எப்படி என்னதான் நடந்துச்சு அந்த நாள்ல? ஏன் இங்க ஒரு வாக்குத்தத்தம் பெண்டிங்கா இருக்கு? ஜீவன் கொடுத்துட்ட, உண்டாயிடுச்சு, இது பரிபூர்ண பண்ணுமே. எப்படி இவனுங்களை, நம்ம மனுஷங்களுக்கு என்ன பழக்கம்? ஆண்டவர் ஒண்ணு கொடுத்துட்டு அதை எப்படி கெடுக்கலாம் தான் பழக்கம். அதனால இவங்க கிட்ட ஜீவனை கொடுத்துட்டு இதையும் கெடுத்துற வாய்ப்பு இருக்குது. அது பரிபூர்ண பண்ணி ஹாவ் இட் இன் அபண்டன்ஸ், ஃபுல் கம்ப்ளீட் ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பு. மூவரில் ஒருவர், ஓகேவா? இயேசு வந்தாரு, வேலையை செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு முக்கியமான நபர் லைஃப்ல என்டர் ஆகணும். நம்மளோட லைஃப்ல, நம்மளோட வாழ்க்கையில அவர் தான் பரிபூர்ணப்படுத்த போகிறார். ஓகேவா? ஹோலி ஸ்பிரிட் வந்தாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டிக்கு வேற எதுவுமே தேவைப்படல. பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கிரியேஷன்ல ஏவாள் படைக்கப்பட்ட வரைக்கும்
கிரியேஷன் வாஸ் இன்கம்ப்ளீட். ஏவாளை படைச்சிட்டாரு, ஓகே, கம்ப்ளீட் ப்ராசஸ். அதாவது 7 நாள்ல அவங்க படைக்கப்பட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த டைம்ல 7 நாள் ஓய்ந்தாரு. அப்புறம் பாக்குற மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்லவே. அதுக்கு நல்லது 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 நல்லதுன்னு பார்த்தாரு, எல்லாமே நல்லதாச்சு. ஆனா மனுஷன் தனிமையா இருக்கு நல்லது இல்லையே. ஏவாள் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆயிருந்த வேலை, ஓகே, அவருடைய ஒர்க், அவருடைய பிளான் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, இனிமேல் நோ மோர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேஷன் சைடே போல. அது போல பிதா பார்த்தாரு, அதுக்கப்புறம் குமாரன் அனுப்புனாரு. குமாரன் தன்னுடைய வேலையை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சம்திங் இஸ் பெண்டிங் அகைன், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, குமாரன் வந்துட்டாரா, சிங்காசனத்துல பிதாவின் வலது பார்சத்துல வீச்சிருக்கிறாரா, ஓகே. இப்போ ஆவியானவர், ஆவியானவர் என்கிற மாபெரும் பொக்கிஷம், மாபெரும் கிஃப்ட் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. காரணம், இப்ப பிதா, ஐ மீன் இதுக்கு முன்னாடி வசனம் படிக்கும்போது சொன்னேன் இல்லையா, இயேசு எதுக்கு வந்தாரு, எனக்கு வாழ்க்கை கொடுக்க. பரிசுத்தாவியானவர் எதுக்கு வந்தாரு, அந்த வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்த. அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? ஏன் ரகசியம் எனக்கே தெரியாது. இப்பதான் டெலிவர் ஆகுது. இப்பதான் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரெஷ்ஷா வந்து எனக்கு டமால்னு லேண்ட் பண்றாரு. நானும் உங்களை மாதிரி புதுசா ரிசீவ் பண்றேன். என் வாய் தான் பேசுது, ஆவியானவர் பேசுறாரு. காது கேட்கும் போது என் கண்ணு அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு ஜாலி ஆகுது. ஏன் ஜாலி ஆகுது அப்படின்னா, இயேசு வந்ததுக்கான காரணம் எனக்கு வாழ்க்கை கொடுக்க. ஆவியானவர் வந்ததுக்கான காரணம் வாழ்க்கையை குத்துறை வந்து சீரழிச்சு வாய்ப்பு இது விட்டுறாத, பரிபூர்ணப்படட்டும். ஹேவ் இட் இன் abundance. ஓகேவா? ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அண்ட் ஹேவ் இட் இன் abundance. ஓகேவா? இப்போ நீங்க இப்படி சொல்லக்கூடாது. இயேசு தானே சொன்னாரு, இப்போ இயேசு தானே பரிபூர்ணம். ஆமா, இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் பிரிக்க முடியாது. வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம கிட்ட வந்து சேர்ந்து அடைவாங்க. வேற வேற ஒரு ஒரு மீன்ஸ்ல வந்து ஆப்ரேட் பண்றாங்க. அல்டிமேட் கோல் என்ன? நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், நீங்களும் நானும் வாழ்க்கையுடைய முழுமையில வாழணும். அவர்களை போல் நீங்களும் நானும் இருக்கணும். அவங்க எப்படி முழுமையா இருக்காங்களோ, யாரையும் சார்ந்து இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருமே அவங்களுக்கு அவங்களே போதும், அவங்களுடைய உறவே போதும். யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. எதுவுமே எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அவங்களுக்கு வந்து அவங்கள அப்செட்டும் பண்ணாது, அவங்கள வந்து பூஸ்டும் பண்ணாது. அவங்க ஆல்ரெடி பரிபூர்ணா வராங்க, அப்படியே வேவர் ஆயிட்டே இருப்பாங்க. ஓகே, அவங்க 3 பேரும் பின்னி பிணைஞ்சு இணைஞ்சிருப்பாங்க. இப்ப நம்மளும் அவங்க இருக்கிற அந்த ஒரு ஜோன்ல அவர்களுடைய அந்த ஐக்கியத்தின் அந்த பிரசனத்தின் நடுவுல நம்ம இருக்கும்போது, நம்மளும் அந்த ஜோன்ல அப்படியே வைப்லயே இருப்போம். ஓகேவா? நம்ம ஆடினே இருப்போம், சொன்னா அந்த மாதிரி ஆடினே இருப்போம். அவருடைய பிரசனத்தின் முழுமையில, அவருடைய பிரசனத்தின் நடுவுல. அதனாலதான் தேவ பிரசனத்துல ஏன் இருக்கணும், ஐ மீன் தேவ பிரசனத்துல இருக்கிற பிரசனம் நமக்குள்ள இருக்கணும். அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த காட் ஆப்ரேட் பண்ற அந்த ரிதம்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்யற அந்த ரிதம்ல, கர்த்தருடைய பீஸ், கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானம், முழுமை, பரிசுத்தம் எல்லாமே அவர்கள் எப்படி ஒரு மாதிரி அப்படியே தனக்குள்ள, எனக்கு என்ன, எனக்கு நீ, உனக்கு என்ன, நம்ம 3 பேரே போதும், ஒரு ஐக்கியத்துல ஆதி முதல் அந்தம் வர, அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போனாலும் அவங்க 3 பேரை தாண்டி அவங்களுக்கு யாருமே தேவை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மனுஷன் கிடையாது. இப்படி எத்துறாதீங்க. ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சுக்கிறார். ஆஹா, ஆண்டவருடைய பிரசனத்தின் நடுவுல இருக்கணும். பாருங்க, விரல் நுனியில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் கையை பிடிச்சிக்கோ. இல்ல இல்ல, உள்ளங்கைகளில். அப்ப அவருக்குள்ள நான் இருக்கிறேன். ரொம்ப அழகா ஜான் ஜபராஜான் அவர் மெசேஜ்ல சொன்னாரு, அவருக்குள்ள நான் இருக்கிறேன். ஓகேவா? உள்ளங்கைகளை வரைஞ்சு வச்சுக்கிறாரா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இப்போ புரிஞ்சுக்கணும்னா, அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கணும், நம்ம எல்லாருமே ஆண்டவரோட ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும். இப்ப யார் எங்க இருக்கிறா தெரியாது. எனக்குள்ள அவர் இருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன். இது என்னடா கான்செப்ட்? அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவர் இருக்கிறார். அப்ப யார் வெளியே இருக்கிறா, யாரு உள்ள இருக்கிறா தெரியாது. எப்படி இருக்கிறோம்னா, ஆக்சுவலா எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எப்படி பிரிக்கவே முடியாம, யார் எங்க ஆப்ரேட் பண்றான்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இதை புரிஞ்சுக்க முடியாதுன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. சில விஷயங்கள், கர்த்தரை பற்றிய விஷயங்களை கர்த்தரே வெளிப்படுத்தினாதான் உண்டே தவிர, மனுஷ சொந்த ஞானத்தினால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆவியானவர் வெளிப்படுத்தினால் ஒழிய. அதனால வெகு சில போதகர்களுக்கு மாத்திரம், வெகு சில ரொம்ப என்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு கூட ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துறான். ஆனா தன்னுடைய ஞானத்துல பைபிளை பற்றி புரிஞ்சுக்கிற பாருங்க வராங்க நிறைய பேர், சில ஏத்திஸ்கள் உட்பட. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் பாக்குறான், படிக்கிறான், ஆண்டவர் இல்ல, காட் இல்ல, பைபிள் படிச்சுட்டு நான் சொல்றேன் தட் இஸ் நோ காட் அப்படின்ட்டு போயிடறான். எவ்வளவு காமெடி தெரியுமா அது? ஏன் தெரியுமா? மண்டைக்கு ஏறல, ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஆவியானவர் வெளிப்படுத்தாத ஒழிய இந்த வேதத்தின் புதைப்பொருள்கள், ரகசியங்கள், நீ இல்ல ராஜா, உங்க அப்பாவுக்கு, உங்க அப்பாவோ, உங்க அப்பாவுக்கு அப்பாவோ வந்தாலும் யாருக்கும் புரியாது. உன்னுடைய சொந்த புத்தியை வச்சுக்கின்னு, உன் ஆசையை வச்சுன்னு, உன் ஞானத்தை வச்சுன்னு, உன் உலகத்தின் அறிவை வச்சுக்கின்னு பைபிளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. கடைசி வரைக்கும் அப்சைட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் டெய்லி பைபிள் படிக்கும் போது புது புது ரெவலேஷன்ஸ்,
புது புது காரியங்கள் இந்த மெசேஜ் ஆன் ஸ்பாட் டெலிவர் பண்றாருங்க, நிறைய நிறைய ரெவலேஷன்ஸ். அப்படின்னா பாக்கியம் பெற்றுட்டோம், அப்படின்னா பெருசா பண்ணிட்டோம். ஒண்ணுமே பண்ணல, அதுதான் முக்கியம் ஆண்டவருக்கு. உங்ககிட்ட தாகம் இருக்குதா? தாகம் உள்ள மேல என் ஆவியை ஊற்றுறேன். நான் உன்னை ஃபில் பண்றேன். ஆண்டவர் ஆல் தட் காட் நீட்ஸ் இஸ் an expectant ஹார்ட். எதிர்பார்ப்புள்ள இதயம் இருந்தா போதும், ஆண்டவருக்கு அது போதும். நம்ம என்ன பண்ணணும்? நான் எதனா பண்ணி ஆண்டவரை பிரியப்படுத்து. ஆண்டவர் பிரியப்படுத்தணும்னு நான் சொல்லிட்டா, நீ ஒண்ணுமே பண்ணாத. பின் வெட்டியாருன்னு சொல்ல வரல. ஒண்ணுமே பண்ணாத. ஜஸ்ட் பி அவைலபிள் அண்ட் say லார்ட் ஐ எம் ஹியர், யூஸ் மீ ஃபார் யுவர் க்ளோரி. ஆண்டவரே நான் இங்க இருக்கிறேன், உங்கள் நாம மகிமைக்காக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. இதை விட பெரிய பெஸ்ட் ஜெபம் யாரும் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் எப்படியாவது பிரியப்படுத்த வேண்டும், ஆண்டவர் இதை பண்ண வேண்டும், அதை பண்ண வேண்டும், நான் இதை பண்ணி இது ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிரியப்படுத்த போறேன். கண்டிப்பா பிரியப்படுவார். நான் துதித்து ஆண்டவரை பிரியப்படுத்துவார். கண்டிப்பா பிரியப்படுத்தலாம். நான் வேதத்தை பல அதிகாரங்களை வாசித்து ஆண்டவரை பிரியப்படுத்து கண்டிப்பா பிரியப்படுத்தலாம். ஆனால் எப்படி நினைக்க கூடாதுன்னா, நான் ஜெபிச்சது பிரியப்படுத்திட்டேன், அதனால அவன் ஜெபமே பண்ணாம இருக்கிறான் பாரு, அவன் இடத்துல ஆண்டவர் பிரியம் பாராட்ட மாட்டாருன்னு நினைக்காதீங்க. அதுதான் தப்புன்னு சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணோன்றதை நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய லவ் யார் மேல எப்படி இருக்கணும் அப்படின்றதை நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் தான் காடு, அவர் தான் தீர்மானிக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, சில பேர் உருக்கி உருகி எந்த அளவுக்கு உருகிடுவாங்கன்னா, ரொம்ப நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கட்டி எப்படி உருகி கீழே ஊற்றுமோ அந்த அளவுக்கு உருகி 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 இதயத்தை ஊற்று ஜோம் பண்ணுவாங்க, துதிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஒருத்தர் இருப்பான், ஒண்ணுமே பண்ண மாட்டான், இதெல்லாம் வருவான், சபைக்கு வருவான், ஏன் வந்தான்னு அவனுக்கும் தெரியாது. ஆனா அவன் அவன் ஹார்ட்ல ஒரே ஒரு குட்டி எதிர்பார்ப்பு இருக்கும். இயேசுவை நான் நம்புறேன், அவர் நல்லவர்னு எனக்கு தெரியும், சும்மா வந்து உக்காந்துட்டு போலான்னு வரும். அவன் வாழ்க்கையிலையும் அதே மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும். இந்த ஆள் நம்ம ஆள் இந்த பக்கம் இருக்கிறாருல, ஸ்டார்டிங்ல அப்படியே அக்கினி அக்கினி சகோதரர் அக்கினி சகோதரி எவ்வளவு காண்டாவறாங்கன்றத நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். வாயை திறந்து சில பேர் சொல்றாங்க, அவன்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், ஆண்டவருடைய உறவே. அவனை எப்படி ஆண்டவர் அவன்கிட்ட எப்படி பேசுறாரு, அவன்கிட்ட எப்படி டீல் பண்றாரு, அதுதான் ஆண்டவர். இப்போ இத பண்ணாம நல்லவனுக்கே நல்லவனா இருந்து இந்த மாதிரி இருக்கிற, சே உனக்கு இது போதும் அப்படின்னு இருந்தாருன்னா அவர் ஆண்டவரே கிடையாது. ஏன்னா அவன் மனுஷன் ஆயிடும். மனுஷன் நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுவேன்? யார் என்கிட்ட நல்ல உறவுல இருக்கிறோம் அவங்களுக்கு நல்லா போட்டு விடு. இவன் அடிக்கடி சும்மா எப்பயாவது தான்ப்பா வரான் பாரு, உனக்கு இது போதும் போ. இது மனுஷ புத்தி. நம்ம என்ன பண்ணிடுறோம்? மனுஷனுடைய புத்தியை அப்படியே ஆண்டவர் திணிச்சு ஆண்டவர் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம். டிசப்பாயின்மெண்ட் தான் மிச்சம். ஏன் இதை சொல்றேன்னா, அவர் யார்? அப்பதான் சொல்லிருக்கிறேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவே, மூன்று பேருமே அன்பின் பரிபூரணம். அவருக்கு நம்ம டிக்டேட் பண்ணக்கூடாது, நம்ம சொல்லித் தரக்கூடாது. ஆண்டவரே நீங்க இவங்களை இவ்வளவு நேசிங்க, நீங்க இவங்களுக்கு இவ்வளவு பண்ணுங்க, எனக்கு நிறைய பண்றேங்க. ஏன்னா யாரு? நான் பரிசுத்தவான், நான் நீதிமான். அதே நீதிமான் தான் அவங்களும். உம் நம்ம நம்ம பாதிமானா இருக்குமானே தெரியல, மீதிமான் எங்க போச்சுன்னு தெரியல. நம்ம நீதிமான் சொல்லிக்கிறோம், நீதிமான்கள் தான். ஏன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னது நிமித்தம். அதே கிருபை தான் அவர்களுக்கும். உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அதே அன்பு, உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அதே கிருபை, உங்களுக்கு அருளப்பட்ட அதே ஆவியின் வரங்கள், உங்களுக்கு அருளப்பட்ட அதே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் புதுசா அப்பதான் வரான். ஏன் வந்தனே தெரியல பாரு, சும்மா ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தான். அவனை அப்படி டமால்னு போட்டு பிளஸ் பண்ணி அனுப்புவேன். இன்றைக்கு காலையில ஒரு சம்பவம் இருந்துச்சு, அதை நினைவுக்கு இருக்கிறேன். எங்களுடைய சர்ச்ல, பிசிக்கல் சர்ச்ல, கல்வாரி கிரைஸ்ட் சேப்பல், அங்க வந்து பயங்கரமான ஹோலி ஸ்பிரிட்டோட டெலிவரன்ஸ் இதயத்துல தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஆம்பளை பசங்க, பெண்கள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு இடி இச்சாருங்க ஹார்ட்ல. இந்த சென்ஸ் அடி பொழகிற பாரு, அந்த இடி இல்ல, லவ், அன்பு, காதல், ஒரு அரவணைப்பு, அந்த ஒரு ஹக் வந்து பண்ணாரு பாருங்க. அப்பா நானே பார்க்கல, என்னடா இவங்கெல்லாம் இவ்வளவு அழுகுறாங்களேன்னு பாக்குற அளவுக்கு தேம்பி 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 அழுததை என் கண்ணால பார்க்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எப்பா ராஜா, ஒரு பாஸ்டரா யாரையுமே எந்த விதமான ஜட்மெண்ட்குள்ளேயும் வந்துடாத. ஏன் தெரியுமா? நம்ம எதிர்பார்ப்போம், இந்த சகோதரிக்கு இது பயங்கரமா இந்த மெசேஜ் பயன்படும், இந்த சகோதரிக்கு இது ஆனா நம்ம எதிர்பார்த்த நபர், நான் எதிர்பார்த்த நபர்களை விட, டேய் இவன்லாம் லிஸ்ட்லயே இல்லையே, ஏன்னா எப்பயாவது வர ஆள் தானே. பார்த்தா அவர்களை ஆண்டவர் தொட்டா இருப்பாருங்க. புதுசா ஒரு சகோதரி வந்தாங்க, அவங்கள தொட்டா இருப்பாரு. நான் இங்க இருந்து பாக்குறேன், ஓ மை காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். அப்படி இருக்கே எனக்கு வருது. அவர் ஆவிக்குரிய தகப்பனா நம்ம யோசிச்சாலே சீன்லயே இல்ல, ஆனா ஆண்டவர் தொட்டது, அதுதான் ஆண்டவர். நான் கால்குலேட் பண்ணக்கூடாது ஒரு பாஸ்டர், நான் எதிர்பார்த்தேன்.
இவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெசேஜ், இந்த டாபிக் அப்படி இருக்கு. அவங்கள விட நான் சொல்றேன், ஷார்ட்டா சொல்ல முடியும். அவர்களை விட, என் மைண்ட்ல இருக்கிற நபர்களை விட நான் எதிர்பாராத ஒரு நபர் ஆண்டவருடைய பிரசனத்தினால் தொடப்பட்டது, ஹீல் ஆனது, இருதயம் ஃபுல்லா அழுது ஊற்றி அந்த காயங்கள் நல்லா அப்படியே ஒடுக்கலா இருந்த காயங்களை அப்படியே அழிச்சு அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு நல்லா அன்பினும் கயிறால அவர்களை இழுத்து அரவணைத்து அன்பு செலுத்தி, ஐ எம் தேர் ஃபார் யூ மேன், கோ கோ இன் பீஸ், தைரியமா சமாதானத்தவர் போ, என்ன அப்பா நான் பாத்துக்கிறேன் போடா, அந்த மாதிரி ஒரு பூஸ்டர் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. எதுக்கு இதை சொல்றேன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவருக்கும் ஒரு விஷயம் காமன், என்ன? அன்பு. மூன்று பேருமே அன்பின் பரிபூரணம். ஓகேவா? தே ஆர் ஃபுல் ஆஃப் லவ். ஹல்லேலூயா. அண்ட் ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் ட்ரூத். அன்பின் பரிபூர்ணம், கிருபையின் பரிபூர்ணம், உண்மையின் பரிபூர்ணமும் கூட. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, திருடனை பத்தி ஒரு பில்டப் கொடுத்துட்டு வருது. இப்ப ராஜா திருடனை பத்தி தெரிஞ்சுக்கினேன், இப்ப அப்பா யாருன்னு கத்துக்கோ, நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க ஜீவனை உண்டு பண்ணேன். உண்டு பண்றது மாத்திரமல்ல, பரிபூர்ண பண்ணணுமே. நான் டக்குன்னு கிளம்பிடுறேனே, சிலுவையில முடியுது இந்த வேலை. அதுக்கு முன்பதாகவே அவரோட இணைந்தவர்கள்லாம் ஜீவன் கிடைச்சது. ஆனால் அவங்க பாக்குறாங்க, ஏதோ ஒரு மிஸ் ஆகுது ஆண்டவரே, எங்களால ஏன் பண்ண முடியல, எங்களால ஏன் பண்ண முடியல, ஃபெய்த் பத்தலப்பா, பண்ணுப்பா, ஃபெய்த் போகும், அப்பயும் பண்ண முடியல பாருங்களேன். ஊழியத்துக்கு போறாங்க, சில மிஷின் சக்சஸ் ஆகுது, சில மிஷின் ஃபெயில் ஆகுது. என்னடா இது? ஒரு விஷயம் சொல்லிடுறேன் பாருங்க, இது பேர் ரகசியம். ஏன் இது பரிபூர்ணப்படுத்த ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள் ஒரு பொழுதும் ஒரு ரெக்கார்ட்லயும் இல்லை, நாங்க ஜோம் பண்ணோம் பிரதர், மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, ரொம்ப மோசமா அடம் பிடிக்குது, கதையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக ஏசப்பா கூட இருக்கும் போது இவங்க ட்ரை பண்ணும் போது ஃபெயிலியர் சந்திச்சாங்க. வந்து சொல்றாங்க, என்னப்பா உங்க சீஷர்களுக்கு இருக்குது திரும்பா அற்ப விசுவாசிங்களே அப்படின்ட்டு, என்னவாடா ஒண்ணுமாடா வேலையை கத்துக்கல, இன்னுமாடா விசுவாசம் பத்தலன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனாலும் நேசிக்கிறாரு. ஹோலி ஸ்பிரிட் அவர்களும் வந்து பிசிக்கலா ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் தேர். எப்பங்க அற்புதம் எங்களுக்கு பயங்கரமா சீஷர்களுக்கு செஞ்சிருக்கணும். ஏசப்பா கையை இந்த பக்கம் போச்சுக்கணும், ஆண்டவரே உங்களை மாதிரி ட்ரை பண்ணி, எஸ் இயேசுவின் நாமத்துல தான், இயேசுவின் நாமத்துல நடக்கணும்னா அது நடந்திருக்கணும். ஆஹா, அப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம சின்னடா இது, அவர் பண்ணதை தான் நம்மளும் பண்றோம், அவர் யூஸ் பண்ண அதே வார்த்தையை யூஸ் பண்றோம், ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? சம்திங் வாஸ் லேக்கிங், ஃபெய்த் வாஸ் லேக்கிங் ஆஃப் கோர்ஸ். பட் அவங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் மைட் பி அவங்க சுயத்துல ட்ரை பண்ணாங்களோ நடக்கல, சில அற்புதங்கள் நடக்கல, சில பேய்கள் இவங்களுக்கு கீழ்ப்படியில நடுங்கல. பார்த்தாரு, ஹோலி ஸ்பிரிட் அனுப்பு. ஹோலி ஸ்பிரிட் வந்து ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீங்களும் உங்களும் என்ன, நம்மளும் அப்படிதான் இருக்கும், என்ன ஆக்டிவேட் பண்றது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த ஃபயர்னால அப்படி நிரப்பப்பட்டு அப்படி அபிஷேகத்தின் முழுமையில வந்து நிற்கும் போது விசுவாசுக்கு கதி கலங்குது பாருங்க. இயேசுக்கே கொடுக்கப்படாத ஒரு பிரம்மாண்டம் அதுக்கப்புறம் அந்த சந்ததி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இயேசுவோட நிழல் நிழல் பட்டுலாம் யாரும் எழுந்து கொள்ளல. அவரை தொட்டாங்க, சுகமானாங்க. அவர் தொட்டார், அவர்களுக்கு சுகம் கிடைச்சது. ஆனா யோசிச்சு பாருங்க, டிசைபிள்ஸ் போறாங்க, நிழல் 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 அப்படி 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 அவர் ஐயா 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 நடந்து போற, அப்பனா சூரியன் இருக்கணும், நைட்ல வர முடியாது இல்லையா, நிழல் பட்டு சூரியன் இறங்கும் போது அப்படி ஐயா நந்து பட்டு பட்டு எத்தனோட ஷேடோ இந்த பக்கம் வருது, போடா போடா கட்டில விடா, கட்டில வைக்கிறான், இவருடைய ஷேடோ படுது, பேதரோட ஷேடோ படுது, பட்டுன்னு ஏச்சுக்கிறான். என்னங்க நடக்குது? எப்படிங்க இது பாசிபிள்? இததான் யோவான் 10:10 சொல்றாரு, நான் உனக்கு ஜீவன் உண்டு பண்ணவும், நீ இழந்த என்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்த, ஆதியில இழந்த, நான் மீட்டெடுக்க போகிறேன். உன்கிட்ட நான் ஜீவன் கொடுக்க போறேன். உன் மூலியமா ஜீவ ஊற்றுகள் புறப்பட போகுது. நீதான் ஜீவனே. You're gonna live your life in abundance. நிறைய பேர் இந்த வசனத்தை ஜஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் ரிச்சஸ் பத்தி மட்டும் அப்படியே வச்சிடும். ஜீவன் உண்டு படம் பரிபூர்ண படம் வந்து அப்ப ஃபுல்லா பணம், பொருள், பதவி எல்லாமே கோல்டுகள்லாம் எனக்கு தான், நிச்சயமா அதுவும் தான். ஆனால் அதை பத்தி மட்டும் அப்படி லாக் பண்ணி பினான்சியல் பிளெஸிங்ஸ் பத்தி மட்டும் யோசிச்சுன்னு போயிடாதீங்க. அநேக பேர் அதை விட பெரிய காரியங்களை எழுந்திருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, என் கிட்ட இருக்கிற மேன்மை என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டு போறேன். சீஷர்களுக்கு ஃபுல்லஸ்ட் பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அவர் செய்யாத காரியத்துக்கு கர்ச்சீஃப், பவுலோடைய கர்ச்சீஃபை தொட்டு ஹீல் ஆகுறாங்க. கதையாகுது. ஆக்சுவலா பவுலுக்கே இருந்துக்குதுன்னா நம்ம உங்களை எனக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கும் அதே விதமான மேன்மை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 10:10 சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணம் பண்ணணும். இதுக்கு நானும் வேணும், அதுக்கப்புறம் வர ஹோலி ஸ்பிரிட் வேணும். அவர் வந்து ஃபுல் ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமேல் யாரும் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. இனிமேல் அவருடைய ரகசிய வருகை தான் இருக்கு, அதுக்கப்புறம் 2ஆம் வருகை தான் இருக்கு. ஓகேவா? பகிரங்க வருகை தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஆவியானவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை, இது போதும். ஓகே, வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ 10:11 கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் மேல சொல்றாரு பாருங்க,
ஜீவன் உண்டு பண்ண வரேன்ப்பா. பிசாசு யாருன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு சொல்றேன். உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். அது மட்டும் இல்ல, அதை பரிபூரணப்பட வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். மேல அந்த ஷீப்பை பத்தி சொல்றாரு, பிசாசை பத்தி சொல்ற, திருடனை பத்தி சொல்றாரு. திருடன் கிட்ட எச்சரிக்கையாரு, இவன் இப்படி பண்ணுவான். நான் உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், பரிபூரணப்பட வந்தேன். ஏன்னா நான் யாரு? நானே நல்ல மேய்ப்பன். இதுக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து தன்னைத்தான் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவர் சொல்லிக்க மாட்டார். நிறைய இடங்கள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து என்ன நல்லவன் ஏன் சொல்ற? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது நான் என்ன செய்ய வேண்டும்? இது மற்ற கேள்விகள் அப்புறம் போலாம். நல்லவன் ஏன் சொல்ற? பிதாவை தவிர யார் நல்லவன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணிடுறாரு. இங்கே தலைவர் பார்த்து சொல்றாரு, நானே நல்ல மேம். எவ்வளவு காண்டாந்து இருக்கும் அவன். அவன் அந்த அந்த வாலிப பார்த்துல இருந்தாங்கன்னா, என்னடா இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏன்னா இன்னொருத்தர் வந்து இவரை பார்த்து ஒரு ஸ்கோர் பண்றதுக்கோ, ஒரு வேற ஒரு கேள்வி கேட்டு லாக் பண்றதுக்கோ, ஏதோ ஒரு வேற இன்டென்ஷன்ஸ் கொண்டு நல்லவரே அப்படின்ற மாதிரி நிறுத்து, அவர் மட்டும் தான் நல்லவர், என்ன பார்த்து நல்லவர், அதை கேள்விக்கு பதில் சொல்றேன் பாருட்டு ஆன்சர் பண்றாரு. இங்க பாக்குற இது வேற ஒரு கான்டெக்ட். இது ஓகே, நம்ம 1வது வசனத்துல இருந்து தியானித்து கொண்டு வரோம். ரொம்ப டீட்டெயிலா தியானிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையை செக்ரிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி தியானிக்கிறோம். இப்ப நமக்கு தான் புரியும் எவ்வளவு டெப்த், எவ்வளவு வார்த்தையின் முழுமையில இந்த வேர்டு வருதுன்னு. ஜஸ்ட் லைக் தட். ஓகேப்பா, எல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே, இப்ப என்ன பத்தி சொல்றேன். மை நேம் இஸ் ஜீசஸ், ஐ எம் குட் ஷெப்பர்ட் அப்படிலாம் சொல்லு. 1ஆம் வசனத்துல ஒரு அப்படியே ஒரு அடுக்கடுக்கா தன்னைத்தானே பில்ட் பண்ணிட்டு, ஷீப் யார், நீங்க யாரு, பிசாஸ் யாரு, இவனுக்கு திருட, இவனை பார்த்து நான் யாருன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பனோட தியானத்தை 2 வாரத்துக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். இன்கேஸ் நீங்க கேட்கலன்னா என்னோட யூடியூப் சேனல்ல போய் நீங்க அதை கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல மெய்ப்பன் தலைப்பிலே. நல்ல மெய்ப்பன் எந்த அளவுக்கு நல்ல மெய்ப்பன்னா, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். விச் மீன்ஸ், என்ன நான் இழந்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் இழக்க விரும்பவில்லை. அடடா, கவிதை மாறிக்குதே. இன்ஸ்டாகிராம்ல போட்ட வேண்டியதான். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். செல்லம், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய ஆடு. நல்ல மெய்ப்பன் நான் யார் சொல்றேன் அப்படின்னா, என்ன நான் இழந்து கூட உன்னை மீட்டெடுப்பேன். ஆனா நான் உன்னை இழக்க விருப்பப்படல. ஏன்னா ஆதியில நிறைய காரியங்கள் நடந்துச்சு, நாங்க இழந்துட்டோம். ட்ரியோ, ஓகே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான 3 பேர் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, நாங்க ஆசைப்பட்டது வேற, நீங்க பண்ணது வேற. ஓகே, போனது போச்சு, ஆனது ஆச்சு. என்ன பண்ணலாம்? இனிமேல் அந்த காரியத்தை, அந்த ஒரு லூப்பை நான் தடை பண்றேன். திரைச்சிலேயே 2ஆ கிழிச்சிச்சு. அந்த அளவுக்கு அவர் அந்த லூப்பை கட் பண்ற அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, தன் ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லிட்டு வசனம் கண்டினியூ ஆகுது இல்லையா? அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இது வேற சப்ஜெக்ட். ஓகேவா? இதோட கண்டினியூட்டி தான், பட் வேற ஆங்கிள் போகும். தன் ஜீவனை கொடுக்கிறான். இவர் தன்னோட ஜீவனை கொடுத்தாரு. ஏன் ஜீவனை இழந்து போடக்கூடாது. ஓகேவா? என்னுடைய ஜீவன், நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க வேண்டும். அதனால தன் ஜீவனை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நல்ல மேய்ப்பன். ரிஸ்க் எடுக்கிறது மாத்திரம் நல்ல மேய்ப்பன் இல்ல, எனக்காக நிறைய செஞ்சாரு பிரதர் இயேசு. நிறைய செஞ்சாரு இல்ல, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இயேசு. இதுக்கப்புறம் நமக்காக செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை கொடுத்துட்டாரு, பரிபூர்ணப்பட்டாரு, ஆவியானவரை நமக்குள்ள வாசம் பண்றாரு, நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க போகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? எதுக்கு இதுக்கு மேல அவர் தன்னைத்தானே ப்ரூவ் பண்ணுமா? இதுக்கு மேல கர்த்தரிடம் எதிர்பார்க்காம இருக்கிறது வந்து நல்லது. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும் சொல்லுவேன். எதை சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. போதும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே, ஆங்கிள் அப்ரோச் மாத்தலாமே ஜெபத்தை. பாருங்க, ஆண்டவரே நிறைய செஞ்சுட்டீங்க, இப்ப நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்கன்றதை விட நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுதான் ஜெபமா மாறணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஜெபமும், ஜெபத்திற்கு போயிட்டு உட்காரும் போது, ஆண்டவரே இது தாங்க அதை தாங்கன்றதை விட, ஆண்டவரே போதும்பா, நிறைய கொடுத்துட்டீங்கப்பா, நிறைய செஞ்சிருக்கிறீங்கப்பா. திருப்பி சொல்றேன், உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக இயேசு சந்திப்பார். அதனால பிரதர், என்ன பிரதர், இந்த ஒரு தேவை இருக்குது, அதான் ஜெபம் பண்ணாம, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க மிஸ் பண்ணாலும் அவர் காப்பாத்திர போறாரு, அதை செஞ்சிட போறாரு. ஒரு மேட்ரே இல்லை. நான் சொல்றது வந்து, கர்த்தரை அணுகும் போது அவர் ஜஸ்ட் ஒரு கிவரா மட்டும் பார்க்காதீங்க. ஆண்டவரே நிறைய கொடுத்துட்டீங்களே, ஆல்ரெடி இவ்வளவு ஆசீர்வாதத்தின் முழுமையில நான் வாழ்ந்துனுக்கிறேன், இவ்வளவு பிளெஸிங்ஸ் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த போன்ற வார்த்தைகளை கேட்டா தானே தெரியுது எவ்வளவு உயிரை கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் உயிருள்ள ஒரு ஒரு காரியமாக ஒரு பரிசுத்த பெரிய ஆளுமை எனக்குள்ள கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த ஆளுமை என்ன ஆட்சி செய்ய உதவி செய்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, மேன்மையை கொடுத்திருக்கீங்க, செழிப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கீங்க, எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீங்க, நல்ல நல்ல உடலை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருக்கீங்க, நல்ல ட்ரெஸ், நகை, பணம், வீடு எல்லாமே இருக்கு, கார் இருக்குது, சில பேருக்கு பைக் இருக்கு. ஐ எம் மோர் தென் ஹாப்பி லார்ட். தேங்க்யூ.
ஸோ வாட் ஷுட் ஐ டூ நவ்? இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, என்னுடைய ஜெப குறிப்புகளை விட என்னுடைய பிரைஸ் ரிப்போர்ட் அதிகம். மோர் தென் மை பிரேயர் ரிக்வெஸ்ட், மை மை பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் மோர். என்னுடைய ஜெப குறிப்புகளை நான் எழுத ஆரம்பிச்சேன்னா எழுதுவேன். 1 ஷீட், 2 ஷீட், 3 ஷீட் போகலாம். ஆனா கர்த்தர் செய்த நன்மைகளை எழுது ராஜானா, என் புக்கே பத்தாது. உலகம் முழுவதும் இருக்கிற புக்ல நான் எடுத்து எழுதினாலும் வயதிற்கு ஏற்ப ஒவ்வொரு வயதினர், எங்க அப்பா வயசுல இருக்கிற ஆட்கள், 60 வயசு மேல இருக்கிற ஆட்கள், ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் ஒண்ணு மறக்காம எழுதணும். ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எழுதணும். எழுதினே இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில. இப்ப எது அதிகம்? ஜெப குறிப்புகள் ரொம்ப கம்மி. எது அதிகம்? கர்த்தர் செய்த நன்மைகள் ரொம்ப ரொம்ப ஏராளம். தாராளமா செஞ்சிருக்கு. அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையில அவ்வளவு நடந்திருக்கு. உங்க வாழ்க்கையில அவ்வளவு நடந்திருக்கு. அப்ப நம்ம எதை சொல்லி அதிகமா துதிக்கணும்? காட பார்க்கிற விதம் எப்படி தெரியுமா? ஒரு சகோதரி எனக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாங்க. அப்பாவை பார்க்க போகும்போது கையை பார்க்காத மூஞ்ச பாரு. ஏன்னா சில குழந்தைங்க வீட்டுக்கு அப்பா வரும்போது கையை பார்க்காங்க. ஸ்நாக்ஸ் எதனா இருக்குதா, கவர் எதனா எடுத்துன்னு வர்றாரு அப்பா. நம்மளும் அதே மாதிரி குழந்தைங்க மாதிரி ஒண்ணு என்ன பாக்குறோம்? தேவ பிரசனத்துக்கு வர கையை பார்க்க, கை 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 ஆண்டவரே கை, கையை காட்டுங்க. என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? ஆண்டவர் பாக்குறேன் கொடுப்பாரு. அவரு நல்லவராச்சே, அவர் எதுவும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு சகோதரனா எதிர்பார்க்கிறேன். ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு என்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்க கத்துக்கிறோமோ, கையை பார்க்காதீங்க. கையை எப்படியும் கை நமக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிள்ளையாச்சே. நிச்சயமாக கொடுப்பாரு. அவருடைய கையில இருக்கிறது அவர் மறைச்சிட்டு வந்தாலும் எப்படியோ கொடுக்கறத கொடுக்கலாம்ப்பா. அவர் எடுத்துன்னு வந்துட்டாரு. கொடுக்காம இருக்க போறது இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பா வேலைல இருந்து வராரு. எந்த குழந்தை மேல அதிக பிரியப்படுவாரு? கையை பார்த்துன்னு, டாடி ஸ்நாக்ஸ் இருக்கா? அப்பா ஸ்நாக்ஸ் இருக்கா? என்ன வாங்கிட்டு வந்த சாப்பிட்டு? அது அந்த அப்படி சொல்ற கொஞ்சம் ஓடி வந்து டக்கு 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 டக்குன்னு சில குழந்தைங்க பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு அப்பா மூஞ்சில ஏறி அப்படியே கட்டி தழுவி முத்த குட்டு. யாரு மேல அதிகம் அப்பாக்கு லவ் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த குழந்தை கையை பாக்குதோ நாளைக்கு ஸ்நாக்ஸ் நிறைய வாங்கி வரலாம் தான் நினைப்பாரு. எந்த குழந்தை தன்னுடைய பிரசன்ஸ் அப்பாவுடைய மூஞ்சுக்கு ஏறி மூஞ்சில எப்பதான் முத்தம் கொடுக்கலாம், எங்க அப்பா கூட எப்ப கொஞ்சி விளாடலான்ட்டு எகிரி குச்சிக்குதோ குதிக்குதோ அந்த குழந்தைய பார்க்க சீக்கிரம் வருவாரு. அதுதான் சில பேருடைய இங்க சதீஷ் இருக்கிறாரு. வேலைக்கே சில நேரத்துல போக விட மாட்டேன். இந்த குழந்தை பழைய மாதிரி ஹேங் அவுட் எல்லாம் பண்றது இல்ல. நண்பர்களோட சுத்துறது கிட்டது கிடையாது. வீட்டு பக்கமே சில நேரத்துல வருது கிடையாது. காரணம் பழைய மாதிரி இருக்கிறது கிடையாது. மனைவியை கூட டபாஸ்டார் தலைவர். குழந்தையோட அபாயம் இல்லை. ஏன்? குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய பிரசன்ஸ் எதிர்பார்க்குது. இருக்கணும்பா, அப்பா கூடயே இருக்கணும்னு. அப்பா உறுத்தே இல்லை. தெரியாதனமா அச்சோ மாட்டிக்கணுமேன்ற அளவுக்கு அப்பா அந்த குழந்தையோட அன்பு அந்த தகப்பனை போட்டு இழுக்குது. ஒரு விஷயம் கூட இது வரைக்கும் ஒன்றும் பேச ஆரம்பிக்கல இல்லையா? கேட்காது. டாடி எனக்கு இது வேணும், அதை வாங்கினோம். இன்னும் கேட்க ஆரம்பிக்கல குழந்தை. குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் இப்ப என்ன? அப்பா என் கூட இருக்கணும். அப்பாவுடைய முகத்தை பார்க்கணும். ஏறி உட்காந்து முத்தம் கொடுக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பாத்தீங்களா? இப்ப எந்த குழந்தை மேல அவர் அதிகமா பாசம் வைப்பாரு? கையை பார்க்கிற குழந்தையா, முகத்தை பார்க்கிற குழந்தையா? நம்ம எல்லாருமே அப்பாக்கு செல்ல பிள்ளைகள் தான். அவருடைய அன்பு ஒருபொழுதும் மாறாது. கையை பார்த்தாலும் மாறாது, முகத்தை பார்த்தாலும் மாறாது. ஆனா நம்மளுடைய அப்ரோச்சை மாற்றிக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, முகத்தை பார்க்கிற குழந்தை என்ன, அதாவது புரிய வைக்கணும் இல்லையா? கையை பார்க்கறது கர்த்தருடைய கரம். முகம் வந்து தான் ஆண்டவரே ஒரு கண்ணை பார்த்து சொல்லணும். எவ்வளவு நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படிப்பா நன்றி சொல்லுங்க. இத சொல்ல 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 அறிக்கையிட ஆட்டோமேட்டிக்கா அப்பா உருகணுங்க. அவரை முடிஞ்சா உருக வைக்க ட்ரை பண்ணுங்க. அப்பா அப்படியே உருகி அப்படியே கையில இருந்து எத்தனை இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. அவர் கொடுப்பார் என்பதனால ஐஸ் வைக்க சொல்ல. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரர் யோசிச்சு பாருங்க. நம்ம தாவீதை வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்து வெளியே எடுக்க முடியல. இந்த மெசேஜ்ல தாவீதே இல்லை. இப்ப வராரு பாரு தலைவர். உட்காந்து எழுதி தள்ளுறாரு சங்கீதங்களை. உருக்கு ஆண்டவரை அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆண்டவர் உறைஞ்சு நீ என்னடா பண்ற என்ன அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிற அன்பு. ஆண்டவர் தான் லவ்னு பார்த்து ஒரு ஆண்டவருக்கு எழுதி தள்ளுறாரு. ஐ லவ் யூ லார்ட் மை ஸ்ட்ரெங்த், என் பெலன் ஆகிய கர்த்தாவே உம்பில் அன்புக்கு அப்படியே ஊற்ற 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 ஆண்டவர் பார்த்தாரு. இதை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, கோழி அது தலையை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, வேற என்ன வேணும், வேற என்ன வேணும், இந்த தேவாலயம் வேணுமா வச்சுக்கோ, உன் பையன் தான் காட்டுவானா, உன் கை கரப்பட்டுக்குது, இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டல. அவர் வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு இது மட்டும் இல்லையாப்பா, அப்படி எதுவுமே இல்லை. ஓகேவா? டேவிடோட லைஃப் ஜஸ்ட் 70 இயர்ஸ் தான் வாழ்ந்திருக்கிறாராம். ஆராய்ச்சியாளர் அதான் சொல்றாங்க. 70 இயர்ஸ் டைம் பீரியட். 70 வயசு வாழ்ந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையுடைய உச்சத்துல கடைசி காலங்களை பார்க்கும்போது ஓ மை காட் என்ன சொல்லியிருப்பாரு? எனக்கா இத்தனை கிருபை, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு தெரிஞ்சு மைட் பி ஒரு சில தான் செஞ்ச தப்புகளை திருத்திக் கொள்ள முயற்சி எடுத்துக்கலாம், ரிக்ரெட் பண்ணிருக்கலாம். கர்த்தர் காடோடைய ஃபேஸை பார்க்கும்போது மைட் பி கற்பனையா சொல்றேன், கடைசி காலங்களில் தாவீது இருக்கிறாரு, மரண படுக்கையில இருக்கிறாரு, நல்ல சூப்பரா தான் மதித்தார். ஓகேவா? வியாதி பட்டலவன்.
ஆண்டவருடைய முகத்தை இன்கேஸ் அவர் பார்த்திருந்தாருன்னா பார்க்க முடியாது யாரும், ஒரு கற்பனையா ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நன்மைகள் அது சொல்லிட்டு தார தாரையா கண்ணில் தனிதாவது. அப்போ வந்து கையை பார்க்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, ஏன்னா வயசாயிடுச்சு. ஐ எம் டன். ஓகே. பவுல் பவுலோட லைஃப் யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காற்றுக்கொண்டேன், வேற எதனா கொடுக்குறீங்களா? அப்படி இல்லை, நித்திய ஜீவன் எனக்காக காத்து கொண்டது. ஐ மீன் சாரி, ஜீவ கிரீடம் எனக்காக காத்து கொண்டது. பாத்தீங்களா, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சுட்டேன். இப்ப நான் அப்பாவுடைய முகத்தை பாக்குறேன், போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசம். எனக்கு வெயிட்டிங் ஆல்ரெடி. எனக்கு என்ன கொடுக்கணுமோ ஆண்டவர் ஆல்ரெடி ஹாஸ் இன் ஸ்டோர். ஆல்ரெடி இது வெயிட்டிங்ல இருக்கு. என்னிடம் ஏற்ற டைம்ல வந்து சேர்ந்தாடியும். இதை கேட்டு வரைச்சு நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு விஷயம். நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனையே அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நம்ம பார்க்க வேண்டியது அப்பாவுடைய கரங்களை எல்லாம், அப்பாவுடைய முகத்தை. அப்பாவுடைய முகத்தை பார்க்கலாம், அப்பாவுடைய முகத்தை தரிசிக்கலாம். அப்பாவுடைய முகத்தை சொல்லும் போதெல்லாம் நன்மைகள், அப்பாவுடைய கிரியைகள், அப்பாவுடைய எமோஷன்ஸ். எவ்வளவு அன்பானவர் இல்ல, அது ஃபேஸ்ல தான் கம்யூனிகேட் ஆகும். எவ்வளவு பிரம்மாண்டமானவர், எவ்வளவு இறக்க குணம் உள்ளவர். இது எல்லாமே ஹார்ட் சம்பந்தமான விஷயம். முகம் சொல்லும் போது அகமும் நீங்க யோசிக்கணும். அப்பாவுடைய ஹார்ட்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கொண்டு, அப்பா எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கரத்தை பார்த்து கொண்டிருந்த நபர்கள் இப்ப முகத்தை, தன்னோட அப்பாவுடைய ஹார்ட்டை பார்த்து அதை துதிக்க ஆரம்பிச்சோன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபித்து 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 கையை பார்த்து கையை கொடுங்க 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 வாங்கின காலங்கள் போய் கொடுங்க கொடுங்காம போங்க, அது உங்களுடைய விஷயம். நான் இப்போ வந்து ரூட்டை மாத்திக்கிறேன், நான் முகத்தை பார்க்க கத்துக்கிறேன்ப்பா. எவ்வளோ செஞ்சிருக்கிறீங்க. எனக்கு ஜப குறிப்பு எதனா இருக்கா பிரதர்? சாட்சி சொல்ல டைம் கொடுங்க வேணா, சாட்சி சொல்றேன். அந்த ஜோனுக்கு ஷிஃப்ட் ஆகணும். புரியுதா நான் சொல்றது? ஓகே. ஒரு ஸ்மால் குரூப்ல கேட்பாங்க, எனி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்? எஸ். சொல்லுங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்ல, நிறைய சாட்சி சொல்லணும். நான் அப்பா நிறைய செஞ்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்குமா? நம்ம என்ன சொல்றோம்? ஜப குறிப்பு. ஜப குறிப்பு, ஆமா பிரதர். இது உனக்கு 1 2 3 4 5. என்னப்பா இந்த பேர்லயே இவ்வளவு 18 பாயிண்ட் வந்துச்சு. அப்புறம் அத்த ஆளுக்கே போக நமக்காக ஜெபம் பண்ணி ஓஞ்சி போயிடுவாங்க ஊழியக்காரங்க. காலங்கள் மாறுது, நம்மளும் மாறணும். என்னன்னா ஜப குறிப்பு எல்லாம் இருக்குது, அது ஓரமா இருக்கட்டும். ஆண்டவர் எப்படியும் செய்ய போறாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா பிரதர், ஆண்டவர் செய்த நன்மைகள் இன்னொரு ஆங்கிள் சொல்லிட்டா. ஜப குறிப்பு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? இதுக்கு முன்பதாக ஜப குறிப்பு கொடுத்தேன் இல்லையா, அது ஆண்டவர் நிறைவேற்றிருக்காரு இல்லையா, அதை நான் சாட்சியா சொல்லலாமா? இது போன்ற மாறணும். என்ன சாட்சியே சொல்ல விட மாட்டாங்க பிரதர் எங்க ஸ்மால் குரூப்லனா. அங்க சொல்லாதீங்க. ஜபம்னு போய் அப்பா கிட்ட உட்காருங்களே, அப்பாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, இருங்க ஜபம்லாம் பண்ண போறது இல்லை ஆண்டவரே, கோச்சினுக்கிறியா? கோச்சிக்கலாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இதை செஞ்சீங்களே எனக்காக, அதை செஞ்சீங்களே. அவரு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. அவர் மறக்க மாட்டார் தான், இருந்தாலும் நீங்க மறந்துடுவீங்களே. அப்பாவை பார்த்து சொல்லணும், நானும் மறக்கல, நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. இத்தனை நாள் ஓடி வரும்போதெல்லாம் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் பட்டியலா நிறைய ஊழியர்கள் அதை பேசுறாங்க. ஓகே செய்யுங்க. எழுதி வச்சு நான் சொல்லிட்டா, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எழுதி வச்சு ஜெபம் பண்ணதே கிடையாது. நான் என்கிட்ட பேப்பரும் கிடையாது, பேனாவும் கிடையாது. ப்ரேயர் ரிக்வஸ்ட் போய் உட்காரவே மாட்டேன். அதனால தான் நிறைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். ஒரு முன்னுதாரணமாவே நான் சொல்றேன். கேட்பாங்க நிறைய பேர், ஏன் ஜெபமே பண்ண மாட்டேன்? என் வைஃபே கேட்பேன், என் வைஃப் அளவுக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய நன்றி சொல்லி பழகப்பட்டிருக்கேன், நிறைய துதிக்க டியூன் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு ஜெபம் எங்க சர்ச்சில், எங்களுடைய ட்ரிபிள் சி சர்ச்சில் ஒரு 3 நாள் ஒதுக்கிட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒதுக்கும் போது, நான் போய் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் போனேன். 2 நாள் ஒதுக்குனாங்க. ஒரு நாள் போனேன், உட்காடுறேன், நானும் முயற்சிக்கிறேன். என்னத்துக்கு? ஜப குறிப்பு எடுத்துன்னு வரதுக்கு. மண்டைய சொறிகிறேன், பார்த்தேன் இது நமக்கு வேலைக்கே ஆகாது. ஏன்? பழக்கமே இல்லை இந்த ஜப குறிப்புக்கு ஜெபம் பண்றது. ஐ மீன் மற்றவர்களுக்காக பறந்து பேசி பழக்கம். எனக்கு இது வேணும், இது செய்யுங்க, எனக்கு அது வேணும். பார்த்தோம், உட்காந்தா தர 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 என்ன வருதுன்னா, கர்த்தர் செய்த நன்மைகள் தான். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் இருங்க, நிறைய செஞ்சுட்டீங்க, அது வேணா நான் சொல்றேன், எனக்கு நம்மளுக்கு இது வரமாட்டேங்குது, டியூன் பண்ணப்படல. அந்த மாதிரி எழுதி பழக்கம் இல்லை, எழுதி எழுதி ஜெபம் பண்றது பழக்கமும் இல்லை, இது கேட்டு கேட்டு வாங்குறது பழக்கமும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு கேட்டுருவேன். ஓகேவா? நான் சொல்றது வந்து ஜெபம்னு போகும்போதே இது கொடுங்க ஆண்டவர், இப்படி போய் பழக்கம் இல்லை. அப்படியே வியந்து, ஹவ் கிரேட் மை காட் இஸ், ஹவ் ஆசம் மை காட் இஸ், எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பிரம்மா ஆண்டவரே, எனக்கு இது செஞ்சீங்க தெரியுமா? இப்ப யோசிச்சு பாக்குறேன், இங்க வேற லெவல். அதை பண்ணீங்களே, ஐயோ மறக்கவே முடியாதுப்பா. இந்த டைம்ல இதை நான் யோசிச்சே பார்க்காத டைம்ல இதை கொடுத்தீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க. இதுக்கே டைம் பத்தாம போயிடுதுங்க. அதுக்கப்புறம் எங்க நம்ம அடுத்த ஜெப குறிப்புக்கு போறது? அதெல்லாம் அவர் செய்வாரு. அப்பாவுடைய முகத்தை பார்க்க கத்துக்கோங்க. கரங்கள் எப்படி ப்ரொவைட் பண்றன்றத நீங்க ஃபியூச்சர்ல வந்து நீங்க சாட்சி சொல்லுங்க. எஸ்ஐசியில் ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்
அப்பாவுடைய கரங்களின் முழுமையில நம்ம வாழ போறோம். ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ் கையல்ல, அப்பாவுடைய முகம், அப்பாவுடைய அகம், அப்பாவுடைய ஹார்ட் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது. இப்ப நான் சொல்றேன், அப்பாவுடைய கரத்தை எதிர்பார்த்தீங்களே, உங்க கரம் என்ன பண்ணுகுது? அப்பாவுடைய கரத்துல வாங்குனீங்களே, உங்க கரம் காணிக்கை கொடுங்கன்னு சொல்ல வரல. தப்பா புரிஞ்சுக்காங்க. அத்த காணிக்கை செக்மெண்ட், ஐயா காணிக்கைக்கு அடி போடுறாரு. நோ நோ நோ, நாட் நாட் தட். அவருக்காக என்ன செய்ய போறீங்க? அப்பாவுடைய கரங்கள் நிறைய ப்ரொவைட் பண்ணுச்சு. உங்க கரங்கள் என்ன விதமான ஊழியங்களை, எந்த விதமான பேஷன்ல காட்காக உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படி நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்க? ரிட்டர்னே பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். என்னதான் திருப்பி செலுத்த போறீங்க? என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். ஏதோ ஒரு குழந்தை பாட்டு போயிடுச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓயாம அந்த பாட்டு. அப்புறம் என்ன என்னையே தருகிறேன், என்னதான் பண்ணிட்டேன் அப்படி? ஒண்ணும் இல்ல பிரதர், சும்மா பாட சொன்னாங்க பாட்டேன். பாத்தீங்களா? நம்மளே ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் தான். செய்யறோமா? அதுதான் கேள்வி. செய்யறோமா? ஃபங்க்ஷன் ஆகுறோமா? எந்த அளவுக்கு கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறோம்? எந்த அளவுக்கு பிறருக்காக நம்மளோட லைஃப ஜீசஸ் எப்படி ஊற்றினார்? வயலட் அக்கா வர்ஷிப் பண்ணும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபாஸ்ட் சாங்கெல்லாம் ஸ்லோவா பாடுறாங்களேன்னு ஒரு வருத்தம் ஒரு பகல். ஆனாலும் இருதயத்தை ஊற்றி 3வது பாடல் அவங்களால பாடவே முடியல. அவ்வளோ அதுதான் ஹார்ட்டை போர் பண்ணி வர்ஷிப் பண்றது. அந்த சகோதரி வேதத்துல அவங்கள பாவியான ஸ்திரீ மாதிரி மக்கள் போற்ற பண்றாங்க. ஷி மைட் பி a prostitute. ஒரு கும்பல் வந்து மேரி மேக்டலின் அவங்க தான் சொல்றாங்க. தாங்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த அந்த சென்ட், அந்த பெர்ஃப்யூம், பரிமளத்தை அதை எடுத்து அவருடைய பாதத்துல ஊத்திட்டு சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு, ரொம்ப கட்சியா சொல்லணும்னா அவங்க ப்ராஸ்டியூட்டா இருந்தாங்கன்னா, என் உடம்ப வித்தே சம்பாதிச்சிருது. இது உங்க பாதத்துக்கு தான் வந்து சேரணும்ட்டு தாங்கிட்ட இருக்க பெஸ்ட் ஒருத்தர் கால்குலேட் பண்றா. டக்கு 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 டக்குன்னு கால்குலேட்டர்ல இருந்தாலும் ஏய், ஒரு வருஷம் சம்பளம்டா இது. 1 இயர்ஸ் வேஜஸ். ஒரு நபர் ஒரு வருஷம் உழைச்சா எவ்வளவு சம்பாதிப்பானோ அதுல இந்த அம்மா சென்ட் வாங்கி வச்சுக்கிது, பர்ஃப்யூம் வாங்கி வச்சு, பரிமள தைலம் வெரி வெரி காஸ்ட்லி. அந்த அம்மா பார்த்தேன், ஏய் அடப்பா, நீங்களாம் அவருடைய கரத்தை பாக்குற ஆளு, நான் அவருடைய முகத்தை பாக்குற ஆளு. கிருபை உள்ளவர் அவர், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஊத்துறா பாதத்துலன்ட்டு ஊத்தி தன்னுடைய முடியினால, எப்படி தன்னுடைய கூந்தல் முடியினால அவருடைய பாதத்தை தொட்டு அழுது தன்னுடைய கண்ணீர்னால நிரப்பி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீங்களாம் கரத்தை பாக்குற கும்பல, நான் முகத்தை பார்க்க கத்துக்கிறேன். எனக்கு எதுவுமே வேணாம். பாத்தீங்களா, உண்மையை ஃபைண்ட் பண்ணவங்க அப்பா கிட்ட போய் கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுவுமே வேணாம், கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி ஹேவ் எனஃப். அந்த அம்மா ஒரு விஷயத்த புடிச்சிட்டாங்க, இது நான் கொடுக்கணும். அதுக்கு முன்பதாக பார்த்தவர்கள், இயேசுவை சந்தித்தவர்கள், வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு அம்மா தொட்டாங்க, சுகம் வேணும். இந்த பக்கம் இது வேணும், அது வேணும், என் மகளுக்கு உயிர் வேணும், இது வேணும், அது ஹீலிங் வேணும். எல்லாம் இயேசுவிடம் வந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டு போனார்கள். பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு போனோம், இதை பெற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு எதோ பெற்றுக்கொண்டு போனாங்க. ஒரு அம்மா பார்த்தாங்க, பெற்றுக்கொள்ள வரல தலைவரே, கொடுக்க வர. ஆனா அந்த அம்மாவுக்கு சுத்தி இருந்தவன் கொடுத்த பேரு, இவன் எவ்வளவு மோசமான பொம்பளைன்னு இவருக்கு தெரிஞ்சிருந்தா தொட விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கெட்ட பேர் ஆண்டவர் பார்த்தாரு. இதெல்லாம் கணக்கிலே வச்சுக்காதம்மா. நீ பண்ணல, ரொம்ப பெரிய விஷயம். நான் மறிக்க போகிறேன், என் உடம்பு நாத்தம் அடிக்கும், மனுஷன் இல்லை நானும். ஆனா என்னுடைய பரியலுக்காக, என்னுடைய அடக்க ஆராதனைக்காக என்னுடைய உடம்பு நாத்த அடிக்க கூடாதுன்னு இப்பயே என்ன நீ ப்ரிப்பேர் பண்ற அப்படிதான் நான் பாக்குறேன். எல்லாருமே நீங்க எப்படிங்க இந்த அம்மாக்கு தைரியம் வந்திருக்கும்? என்னதான் கால்குலேட் பண்ணிருப்பாங்க? ஏசப்பாவுக்கு கொடுத்து கொடுத்து தாங்கி யாருமே பழக்கப்படல. அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட பழக்கப்படும். ஒரு அம்மா மட்டும் வருது, டக்கு 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 டக்குன்னு வராங்க, ஆயில ஊத்துறாங்க, கண்ணீர்னால நனைக்கிறாங்க, முடியினால துடைக்கிறாங்க, முத்தமிடுறாங்க பாதத்தை. யார் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா? உலகத்தின் கண்கள்ல இவ பாவி. உலகத்தின் கண்கள்ல ஷி மைட் பி a prostitute. மக்தலேனா மரியாளா இருந்தாங்கன்னா, ஆராய்ச்சியாளர் சொல்ற மாதிரி இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய டேமன்ஸ், 7 பிசாசு இருந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறேன். ஓகேவா? பிசாசுனால பெற்ற ஒரு மனுஷி, இப்ப விடுதலை பெற்ற ஒரு ஸ்திரீ, நன்றியுள்ள இதயத்தோட பாத்தீங்களா? தட் இஸ் ஹவ் வி நீட் டு பிரைஸ் காட். இப்படிதான் இல்ல, இப்படி பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்ல வரேன். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பா கிட்ட போகும்போது, தேவ பிரச்சனத்துக்கு போகும்போது, ஜெபம் அப்படின்ட்டு போகும்போது, டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரும் போது, எந்த விதமான ஆராதனை ஆராதிக்கிறோம், எந்த விதமான ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம்? ஆண்டவரே இப்படியா? கொடுங்க, 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 கொடுங்க. இப்படியா? இல்ல இப்படியா? ஐ சரண்டர், ஐ வர்ஷிப் யூ. மூப்பர்கள் இல்ல, வானத்துல மூப்பர்கள் அவரை தொழுது கொள்ளும் விதத்துல இந்த அம்மாவுடைய வர்ஷிப் இப்படி இப்படி இல்ல. இதையும் ஆண்டவர் கொடுப்பார், தப்பு கிடையாது. ஓகேவா? ஆனா அப்ரோச் மாத்தலாம். நான் அப்கிரேட் ஆகுறேன், நானும் என் கூட சேர்ந்து முடிஞ்சு அப்கிரேட் ஆகுறேன்.
இப்படி போகப்படுத்தல, இப்படி போறேன். ஐம் கிவிங் லாட், ஐம் கிவிங் யூ பேக். எது எதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்களோ நான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன்ப்பா. எனக்கு நிறைய, ஐ ஹாவ் எனஃப். நிறைய கொடுத்துருக்குறீங்க, திருப்பி கொடுக்குறேன். ஐ ஹேட் எனஃப். என்ன, நான் இருக்கிற வாடகை வீட்டுல ஆண்டவர் ரொம்ப சூப்பரா நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறார். ஐ ஹாவ் எனஃப். எனக்கு ஒரு லேண்ட் வரும்போது நான் சபைக்கு கொடுக்குறேன். அதுதான் அந்த விதமான ஆட்டிடியூட். இருக்கிற இடம் எந்த வீடா இருந்தானா நல்லா தானே இருக்கிறோம். ஆண்டவர் தேவையை சந்திக்க போறாரு, வாடகையை அவர் கொடுக்க போறாரு. ஆனா எனக்குன்னு ஒரு லேண்ட் சொந்தமாகும் போது எனக்கு இல்லை, அப்பாவுக்கு. அப்பாவுக்கு ஒரு வீடு, தேவாலயத்தை கட்டணும். அப்பாவுக்கு ஒரு வீடை கட்டணும். அவர் அங்க வாசம் பண்ண போறது இல்லை. ஆனா அவருடைய பிள்ளைகளை ஆராதிக்கணும். ஐ ஹாவ் எனஃப். லெட் மீ கிவ் இட் பேக் டு காட் ஹூ கேவ் மீ. நான் என்கிட்ட நிறைய இருக்குது, நான் நல்லாவே இருக்கிறேன். அப்பாவுக்கு கொடுக்கணுமே. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளும் அந்த விதமான ஒரு ஆட்டிடியூட் தான். ஐயோ, காணிக்கை எடுப்பாங்களே சில பேர், காணிக்கை நேரம் வந்தோம் அடே கொடுக்கணுமே. இன்னைக்கு ஒரு மீட்டிங், நாளைக்கு ஒரு மீட்டிங், காலையில சர்ச்சு, நைட்டு சர்ச்சு, இதுக்காக கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்காதுங்க. ஏன்னா தட்ஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். ஓகேவா? அப்படி யாருன்னா காணிக்கை கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. எஸ்பெஷலா எஸ்ஐசில அந்த மாதிரி ஆட்டிடியூட்ல தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது எனக்கும் ஆசீர்வாதமா இருக்காது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா நேத்தும் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நேத்தும் ஐ லவ் யூ சொன்னாரு எனக்கு. இன்னைக்கு காலையிலயும் ஆராதனையில என்கிட்ட இடப்பட்டார். தேவனுடைய பிரசனத்தினால பேஷ் பண்ணாரு, அப்படியே பிளாஸ்ட் பண்ணாரு. இன்றைக்கு எஸ்ஐசி வந்தாலும் கர்த்தருடைய நன்மைகள் இவ்வளவா? ஆமால, நான் ஏன் எப்படி பாக்குறேன் ஆண்டவரை? அந்த அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னாரு எல்லா காஸ்பல்ஸ்லயும் இவன் பேர் எழுதணும். இவன் பண்ணது கண்டிப்பா உலகத்துக்கு தெரியணும். பாத்தீங்களா? ஃபேமை யாருங்க கொண்டு வந்தா? அந்த அம்மா ஃபேமை தேடலங்க. ஃபேம்னா என்னது? புகழ்ச்சி. புகழ்ச்சியை தேடி எல்லாரும் பார்க்கும்போது அந்த விஷயத்த பண்ணல. ஏதோ ஒரு வீட்டுல நடக்கிற மீட்டிங்ல அந்த அம்மா வந்து கம்முன்னு பண்ணிட்டு பேர் இல்லாம எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தா, டேய் இத பாருமா, நீ ஒன்னும் உன்னுடைய புகழ்ச்சிக்காக இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய புகழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்குறேன். பார்த்தாரு எங்க எங்கெல்லாம் காஸ்பல்ஸ் எழுதப்படுதும், எங்க எங்கெல்லாம் இந்த என்னை பத்தி நீங்க வந்து எழுத்தின் வடிவத்தில் எழுதுறீங்களோ அங்கெல்லாம் இந்த அம்மா பண்ண சீன் இருக்கணும். அதனாலதான் 4 காஸ்பல்ஸ்லயும் இந்த சீன் இடம் பெற்றிருக்கும். இந்த அம்மா பண்ண விஷயங்கள் காரணம், இந்த அம்மா பரிமள தைலத்தை ஊத்துறாங்களே அந்த அம்மா. ஏன் காரணம்? அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களோட இன்டென்ஷன் என்ன? பயங்கர ஃபேமஸ் ஆன ஏசப்பா கூட ஒரு சீன்ல இருந்துடணும். நோ 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 நோ. பா என்கிட்ட நிறைய இருக்குதுப்பா, நான் இது எப்படி சம்பாரிச்சேன்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் எங்க ஊத்துறேன்றது தான் மேட்ச். நிறைய பேர் சொல்றாங்க, இவன் எப்ப ஏற்பட்ட காசுல சம்பாரிச்சது இவருக்கு தெரிஞ்சிருந்தா இது வாங்கிப்பாரா. அவர் பார்த்தார், "டேய், எப்படி சம்பாரிச்சா என்னடா, இப்ப எங்க வந்து ஊந்துருக்குது அது. அதுதான் மேட்ரு. ஓகேவா? அதனால தப்பான இடத்துல காசு சம்பாரிச்சு காணிக்க போட்டிருக்கேன்னு சொல்ல வரல. நோ. அவங்க மனம் மாற்றம் அடைந்த பின்பு இது வேஸ்ட்டுங்க. ஏங்க ஒரு 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 நபர் உடம்ப வித்து சம்பாதிக்கிறாங்க? வாழ்க்கை வாழ அந்த அம்மா பார்த்து, யோ இவர் கிடைச்சிட்டாரு எனக்கு, இனிமேல் என்னத்த வாழ்ந்து, இதெல்லாம் ஒரு காசா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு வருஷம் சம்பளம், ஏங்க ஒரு வருஷம் உழைச்ச சம்பளம் அப்படியே தூக்கி காணிக்கப்பட்டுல போடுற கணக்கு. அந்த அம்மா அப்படியே தேவனுடைய கர்த்தருடைய கால்கள்ல ஊத்திட்டு போயிட்டாங்க. முடிஞ்சா இந்த மெசேஜ் முடிச்சுட்டு நாளைக்கு இந்த 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 விஷயம் இன்னைக்கு நைட்டு அந்த சப்ஜெக்டை தியானிங்க. அந்த அம்மா என்னதான் பண்ண, நானும் தியானிக்க போறேன். ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். இது என்னோட ப்ரிப்பரேஷன்ல இல்ல, ஆனா ஹோலி ஸ்பிரிட்னால வழிநடத்தப்பட்டு இதை நான் சொல்ல போனது ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். இன்னும் தியானிக்கலாமே இந்த ஸ்திரீடம். வேற எதுனா எப்படி அவங்க இதுக்கு அணுகுனாங்கன்ற ரெவலேஷன்ஸ் கிடைக்குமே. நான் பண்ண பண்ண நீங்களும் பண்ணுங்க. நாமளும் வருகிற நாட்கள்ல நம்மளுடைய ஆராதனைகளும், நம்மளுடைய துதிகளும், நம்மளுடைய பலிகளும், நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்களும் மோஸ்டா மோர் தென் சீயிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ், அவருடைய முகத்தை, அவருடைய ஹார்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா யாருன்னு கை தூக்க வேணாம், யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்போ அப்பாவுடைய ஹார்ட், இயேசுவோடைய இதயம் என்ன தேடுகிறது என்று நான் உணர்ந்தேன். நான் யோசித்தேன், நான் தியானித்தேன். நான் நான் ஜெபத்துல உட்காரும் போது, அப்பா வாட் டஸ் யர் ஹார்ட் சே? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய இதயம் என்ன சொல்லுது? உங்களுடைய ஹார்ட் பீட் இப்பொழுது என்ன துடிக்கிறது? யூனோ வாட்? நான் மெசேஜ்க்கு உட்காரும் போது தான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். நான் இப்ப என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, உங்களுடைய ஹார்ட் பீட்ல என்ன மனித உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்கணுமோ உங்களுடைய இதய துடிப்பை நான் உணர்ந்து, உங்களுடைய இதய துடிப்பை எனக்கு கொடுங்க. ஐ மீன் உங்களுடைய இதயத்துல இப்ப என்ன ஹார்ட் பீட் என்ன சொல்லுது? இது எதிர்பார்க்குறேன். என் பிள்ளைகள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அது எனக்கு உணர்த்துங்க. உங்களுடைய இதய துடிப்பை மக்களுக்கு அறிவிக்கிற ஊழியக்காரனை மட்டும் என்ன வைங்க. இதுதான் என்னுடைய ஜெபம். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னுடைய பிரசங்கத்துல கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. என் கூட கண்டினியூஸா டிராவல் ஆகிற ஆளா இருந்தா அப்பாவுடைய இதய துடிப்பு சத்தம் நிறைய கேட்கும். திஸ் இஸ் ஹவ் காட் சீஸ் யூ. அதையும் நான் போதிப்பேன். இன்னைக்கு காலைல தான் நடந்துச்சு. காலைல மெசேஜ்ல கர்த்தர் உன்னை இப்படிதான் பாக்குற. அப்பாவோட இதய துடிப்பு துடிக்குது. ஏய், நிறைய பொய்ய நம்பினுக்கிறாங்கடா. இதை சொல்று. நான் அப்படி இவங்களை பார்க்கலன்னு சொல்லு.
ஹார்ட் பீட் டிக் டிக். நான் இந்த இந்த செல்லத்தை நான் இப்படி பாக்குறேன்னு சொல்லி இந்த வார்த்தையில தான் இப்படி திஸ் இஸ் ஹவ் ஐ see him, திஸ் இஸ் ஹவ் ஐ see her சொல்லு. டிக் 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 டிக். அப்போட இதயம் துடிக்குது. ஐயோ, யாருன்னா ஒத்துரு, நான் அவங்கள நேசிக்கிறேன் தான் சொல்ல மாட்டாங்களா என் ஜனத்துக்கிட்ட? என்னை வில்ல மாதிரியே காட்டுறாங்களே. நான் சிச்சிக்கிறேன் 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 சிச்சிக்கிறேன்னு மட்டுமே சொல்றாங்களே. அவர் அவ்வளோ எதனால சிச்சிக்கிறேன்? அன்பின் முழுமையில தானே சிச்சிக்கிறேன். எது அதிக டைம்? டிசிப்ளினா? அப்புறம் சிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க இல்லையே, அடிக்கிறதே இல்லையடா நான் உங்களை. காட் டிசிப்ளின்ஸ் தோஸ் ஹி லவ்ஸ். டிசிப்ளின், அந்த டிசிப்ளின்ல அன்பும் அடங்கி இருக்கும். சில குழந்தைங்க ஏய் வா அப்படின்னா, சில குழந்தைங்க அப்பா வந்து இனிமே டக்கு டக்குன்னு போட்டு உக்காந்துரும். ஏன்? பயம் மட்டும் இல்ல, அது அன்பும் கூட. அப்பா முன்னாடி இதை பண்ணக்கூடாது, அதுவும் டிசிப்ளின் தான். ஏன்? நமக்கு பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் பெரம்ப மட்டும், அப்பா பெரம்ப எடுத்துன்னு வந்த பெரம்ப மட்டும். ஏன்? அந்த வசனம் என்ன சொல்லுது? தான் நேசிக்கின்ற பிள்ளையை தகப்பன் சிச்சிப்பார். டெஃபினெட்லி எஸ், மாற்று கருத்தே கிடையாது. சிச்சை எதுன்றது, அந்த ஆயுதத்தை யாரு இயேசுவுக்கு கொடுத்தது? நேசிக்கின்ற பிள்ளையை அவர் சிச்சிப்பார். பெரம்பு மட்டும்தான்றதை இது வரைக்கும் நான் பார்த்தது, எனக்கு போதிக்கப்பட்டது. பெரம்பு எடுத்தாருன்னு வையன் வெளுத்து வாங்கிடுவார். ஆனா டிசிப்ளினிங் வரும்போது, பேரண்டிங்ல அன்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன். ஓகேவா? டிசிப்ளின் பண்றதுக்கு அன்பை விட ஒரு முக்கியமான ஆயுதம் இல்ல. இப்ப இயேசு எடுத்தது அன்பை தான். அப்புறம் ஏன் ஆண்டவர் சிச்சிக்கிறார் சிச்சிக்கிறார் ஆமா சிச்சிக்கிறார். எப்படி? அன்பென்னும் கயிறுனால் கட்டி இழுத்து, நீ இதை சொல்ல மாட்டேன்டா, சொல்றான் நெல்சா, சொல்றான்ட்டு என்னை புஷ் பண்ணி இங்க வர வச்சிருக்கிறாரு. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இது துடிப்பு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது. ஹி இஸ் a God of love. He is a God of love. He is love. ஓகேவா? அவர் அன்புள்ள தேவன். அவர் தான் அன்பு. அன்பு தான் அவர். அவர் உங்களை அப்ரோச் பண்ணும் விதம் அன்பு தான். இதுக்கு புறம்பாக யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன்னா இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. அவர் அடித்தாலும், அவர் திட்டினாலும், அவர் எது கடிந்து கொள்ளலாம், எது வேணா பண்ணலாம் அவரு. ஆனா அதுக்கு மேல அல்டிமேட்டா ஐஸ் அந்த மவுண்டன் டாப்ல ஒண்ணு இருக்கு. அன்பு. அன்பின் வழியாக தான் எல்லாத்தையும் பண்ணுவார். அன்பின் வழியாக தான் நம்மள உரிமை இருக்கிறவங்கள நல்லா கடிந்து கொண்டு வருவோம்ல. நம்மள கடிந்து கொண்டாலோ, நம்மள அவர் திட்டுற மாதிரி தெரிஞ்சாலோ, இந்த சாத்துற மாதிரி தெரிந்தாலோ, அதுக்கு மேல அந்த அது வந்து அவுட்டர் கோட்டிங். இன்னர் மோஸ்ட் அவருடைய ஹார்ட் என்ன சொல்லுது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் எப்படியே சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். இப்படிதான் கேட்பனா? வா, இப்படியாவது நான் பண்றேன், எனக்கு இது சுத்தமா விருப்பம் இல்லை, இருந்தாலும் அப்படியாவது கேட்பனா, வர்றியா வா. அல்டிமேட்டா என்ன இருக்கு? லவ், லவ், லவ். அன்புதான், 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 அன்புதான் இயேசு. இயேசுதான் அன்பு. அந்த அன்பை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பன். எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னா உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. என்ன வேணும்? திருப்பி என்ன செலுத்த போறோம்? நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே கேளுங்க, இல்ல சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ மீன் எப்படி கேட்கலாம்னா, நான் உங்களுக்கு எதனா செய்யணும், என்ன செய்யணும் அப்படி சொல்லும் போது டக்குன்னு ஒரு சகோதரியை காட்டுவாரு, விதவைய. போ, அவங்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடு. பொங்கலுக்கு நீங்களா நல்லா எடுத்துக்கினீங்களா? கிறிஸ்மஸுக்கு எடுத்துக்கினீங்களா? அவங்களுக்கு புருஷன் இல்லை, யார் எடுத்து கொடுப்பா? போ, செய். சகோதரர்களுக்கும் நிதியம் பண்ணல பாருங்க. ஐயா சொன்னாருன்ட்டு டக்குன்னு ஒரு அக்கா கத்துன்னு போயிட்டு குடுத்து கேஸ் ஆகிறதுக்கு இல்லை. சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் விடோஸ் அப்படின்னு வரும்போது ஆண்களும் இருக்கிறாங்க விடோவர். ஓகேவா? அவர்களுக்கு செய்யுங்க. யாருமே திக்கற்ற பிள்ளைகளுக்கு செய்யுங்க. எது வேணா சொல்லுவார். திருப்பி நான் வந்து அப்படியே லாக் பண்ண விரும்பல. எது வேணா இருக்கப்பட்டவங்களுக்கே செய்ய சொல்லுவார். அது சில நேரங்கள்ல பாருங்க சமகாண்ட நமக்கு. ஒரு ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒண்ணு செய் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? தேங்க்யூல கண்டிப்பா என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன், கொடுத்துருவோம். சில நேரங்கள்ல அவன் பணக்காரனா இருப்பான். ஆண்டவர் சொல்லுவாரு, போ அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடு. அவன்கிட்ட இல்ல சட்டை. ஆண்டவரே, நான் கொடுத்தா அவனுக்கு அதோட அருமையே தெரியாது. ஆண்டவர் சொல்லுவாரு. இதை நான் கேட்டேன்னா, அவன் அருமை தெரியும். அவன் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி, டேய் இந்த சட்டை கிட்ட இல்லையடா, எடுக்கணும்னு நினைச்சுனே இருந்தேன். நான் என்ன சொன்னேன் உனக்கு? இதை செய். நம்மளுடைய வேலை எங்க தெரியுமா முடியுது? அது அவங்ககிட்ட கொடுக்குறவர்கள். அதுக்கப்புறம் கட்டு. அதுக்கப்புறம் அவங்க அதை மதிக்கிறாங்க, மதிக்கல, போடுறாங்க, போடல, அதை அப்படியே தலைமையில வச்சு கொண்டாடுறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆல் தட் காட் வாண்ட்ஸ் இஸ் ஒபீடியன்ட் ஹார்ட். ஒபீடியன்டான, அதாவது கீழ்ப்படுதல் உள்ள இது என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட போகும்போது இதை கேட்கும், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது கேட்கும் போது நிச்சயமாக பதிலளிப்பார். எது வேணா சொல்வார். எது வேணா சொல்லுவார். இட்ஸ் அப் டு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல். நிச்சயமா சொல்லுவாரு. திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டோம். உங்களுக்கு திராணிக்கு உட்பட்டு சொல்லுவாரு. அதை நீங்க செய்யுங்க. பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க. நீங்க நினைச்ச பதில் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கிஃப்ட்ஸ், எஸ்பெஷலா கிஃப்ட்ஸ் கொடுத்தோ, காணிக்கைகள் கொடுத்தோ, பிறருக்கு பிளஸிங் ஏதோ கொடுத்து தாங்குறவர்கள், நான் கொடுத்தனும் இந்த அளவுக்கு அவங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னு கூட எதிர்பார்க்காதீங்க. கொடுத்துட்டேன், சரியா கூட மூஞ்சி கொடுத்து வாங்கல, இட்ஸ் ஓகே. அது அவங்களுடைய ஹேபிட், அவங்களுடைய ஆட்டிடியூட்.
நான் எந்த ஹார்ட்ல நான் கொடுத்ததுதான் விஷயம். எந்த ஹார்ட்ல அவர்கள் ரிசீவ் பண்ணாங்கன்றது தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். அது என் பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. இது போல கொடுத்து பழங்க. இந்த மெசேஜ் முடிச்சுட்டு அப்பா கிட்ட ஜெபத்துல இதை கேட்டு பழங்க. என்ன கேட்கணும்? ஆண்டவரே, உங்ககிட்ட நிறைய பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஜீவனையே கொடுத்தீங்களே, இப்ப நான் உங்களுக்காக என்ன செய்யணும்? அவருக்கு நம்ம எதனா செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. எது செஞ்சாலும் பத்தாது. ஒன்னும் செஞ்சு அவர் ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆனா அவர் சொல்லுவாரு, நிறைய தேவைகள் உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துக்கு உன்னை வெளிச்சமா இருக்க நான் விருப்பப்படுறேன். இந்த உலகத்துல நீ உப்பா இருக்கணும், சாரமுள்ளதா இருக்கணும். அதனால நீ இதை செய். அதனால நீ இதை செய். அதனால செய் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதனா சொல்லுவாரு. தயவு செஞ்சு கீழ்ப்படிங்க. அதோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா டெஸ்ட் பண்ண டைம்ல நம்ம ஒதுக்கலாம். தேங்க்யூ so மச். காட் bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இதோட கண்டினியூட்டி, இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீக் அப்படியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வர்ஸ்ல இருந்து கர்த்தர் புதிய புதிய வெளிப்பாடுகளோட நம்மளை சந்திப்பார் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ so மச்.